துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். கிருபை எங்கள் கூட இருக்கட்டும். நம்முடைய இறக்கத்தை ஒப்பு கொடுக்குறோம். கொண்டு வந்திருக்கிறீங்க, கற்றுக் கொடுக்க கொண்டு வந்திருக்கிறீங்க. நாங்களும் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். கற்றுக்கொண்டதை கைக்கொள்ள வந்திருக்கிறோம். கைக்கிறதுனால வரக்கூடிய நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற்றுக்கொள்ளவும் வந்திருக்கிறோம். இது எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்க கிருபைகள் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்துங்க. பிரயோஜனமானதை மறைக்காமல் பேசுங்க. உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. கிருபை எங்கள் கூட இருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தை கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் ஒரு கருத்தை மையமாக வைத்து நம்ம தொடர்ச்சியாக சில வார்த்தைகளை கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். அது என்ன? வாழ்ந்தால் வளம். வாழ்ந்தால், இந்த கருத்தை மையமாக வச்சு நமக்கு தலைப்பதில்லை. பட் வாழ்ந்தால், ஒரு மனுஷன் வாழ்ந்தால்தான் அவன் என்ன செய்ய முடியும்னா வளம் பெற முடியும். வாழாத ஒரு மனுஷன் வரம் பெற முடியாது, வளம் பெற முடியாது. அப்போ வாழ்றதே எதுக்குன்னா வளம் பெறுவதற்காக தான். வளமானி வாழ்றதா தேவனுடைய விருப்பம். அந்த வளம் எப்போ கிடைக்கும்னா வாழ்ந்தால் தான் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு வளத்தை மட்டும் எதிர்பார்க்குறோம், ஆனால் வாழனைக்கு விருப்பம் கிடையாது. வளத்தை மட்டும் என்ன செய்கிறோம்? வளனை புரியுதானே? வளனா செழிப்பு, மேன்மை, ஆசீர்வாதம் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். வளம் அதான் வளமான வாழ்வு இல்லையா? வளமான, நல்ல, விரும்பத்தக்கதான, எதிர்பார்க்கத்தக்கதான, ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த வளம் எப்போ கிடைக்கும்னா வாழ்ந்தால் தான் கிடைக்கும். இன்னைக்கு வாழ விருப்பம் இல்லை, ஆனால் வளம் மட்டும் வேணும்னா நிச்சயமாக கிடைக்காது. அது தேவன் கொடுக்கிற காரியம் கிடையாது. கர்த்தருடைய ஒரு நாள் கொடுக்கிறவர் அல்ல, வேதத்தின் அடிப்படையில் கொடுக்கிறவர் அல்ல. ஒருவேளை நமக்கு இந்த ஆசீர்வாதம், இந்த சுவிசேஷ பிரசங்களையும் நீங்கள் கேட்க வாய்ப்புகள் குறைவு. அப்படி மட்டும் கேட்டு இல்லை ஏதோ மற்ற இடங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி கடந்து போன இடத்துல அப்படி போயிட்டு வந்ததை போல் இங்கேயும் அப்படி பார்மாட்டிக்கு போயிட்டு வரக்கூடிய நிலைமையில் இருந்தோம்னா தயவு செய்து நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வது நமக்கு சால சிறந்தது. அது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த எண்ணங்களை மாற்றாமல் ஏதோ அங்கேயும் ஒரு நாள் போயிட்டு வருவோம், இங்கேயும் ஒரு நாள் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம், அந்த மனநிலையோடு கூட மட்டும் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் வளம் பெற வாய்ப்பில்லை. வாழலாம், வளம் பெற வாய்ப்பில்லை. நான் போன வர சொன்னேன், பிழைக்கலாம், வாழ முடியாது. பிழைக்கலாம், வாழ முடியாது. வாழ்வு வேறு, பிழைப்பு வேறு. நான் உங்களுக்கு அதை போன வாரம் சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு அதை சொல்லலை. நீங்கள் பிழைக்க விரும்புறீங்கன்னா வாழ விரும்புகிறேன்றதை கத்த உங்கள் கையில் தான் விடுறாரு தவிர அவர் எடுக்கலை கையில். நீ வாழ நினைச்சாலும் வாழலாம், இல்லை நீ பிழைக்க நினைச்சாலும் பிழைக்கலாம். அது ரெண்டும் உங்கள் கையிலே விடுற. நீ உனக்கு எது விருப்பமோ அதை நான் வச்சுக்கோ. மரணமும் ஜீவனம் முன்னாடி வச்சுட்டேன். உனக்கு ஜீவனை மட்டுமே வைக்கல, நான் மரணம் மட்டுமே உனக்கு வைக்கலை. மரண வழியும் வச்சுட்டேன், ஜீவ வழியும் வச்சுட்டேன். உனக்கு எதில் போகிறேன் நீ தாராளமாக போகலாம். உன்னை ஏன் பாதில் போகிற அதெல்லாம் போகக்கூடாது. உன் கையை பிடிச்செல்லாம் இழுத்து உன்னை அப்படி வற்புறுத்தி உன்னை வலுக்கட்டாயம் பண்ணி உன்னை தடுத்து அவளாம் ஒன்று என்ன செய்ய மாட்டார் தேவன். அப்படிலாம் ஒன்றும் ஆண்டவர் செய்ய மாட்டார். அதனால் மடி வச்சுட்டா, பாலையும் வச்சுருக்கிறார், பாயசனம் வச்சுருக்கிறார், நீ எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அவர் சொல்கிறாரு, இது பாயசம், இது பால், இது மரண வழி, இது ஜீவ வழி, இது நன்மை, இது தீமை, இது ஆசீர்வாதம், இது ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு விளக்குறார். உனக்கு எது பிடிக்குதோ அதை எடுக்கலாம். அதெல்லாம் முடியாது, நான் பார்த்துக்கிறேன்னா தாராளமாக எடுக்கலாம். அதை யாரும் தடுக்க மாட்டாங்க. அப்போ வளத்தை மட்டும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்காது. வாழ்ந்தாதான் ஒரு மனுஷன் என்ன பெற முடியும்னா வளத்தை பெற முடியும். வாழாத ஒரு மனுஷன் வளத்தை எதிர்பார்ப்போன்னா அது வெத்து நம்பிக்கை தான் இருக்கும். அது ஏமாற்றமாக தான் இருக்குமே தவிர அது ஆசீர்வாதமாக இருப்பதற்கு என்ன கிடையாதுன்னா வாய்ப்புகள் இல்லை என்பது வேதத்தின் ஆதாரமாக உண்மை. அதை தான் சில வாரங்களாக நம்ம கவனித்து கொண்டு வருகிறோம். எது இருந்தால், எப்படி வாழ்ந்தால் என்ன நடக்கும் என்பது தான் நம்ம தொடர்ச்சியாக கவனித்து வருகிறோம். கர்த்தர் ஆஸ்வதிப்பா. கடந்த வாரம் நான் வாழ வைப்பேன் என்ன செஞ்சோம், நம்ம கவனித்தோம். நான் வாழ வைப்பேன், நம்ம எப்போ ஒரு மனுஷன் வாழ முடியும் என்பதற்கு நான் கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னேன். இப்படியே நியமங்களை கை கொண்டு நடந்தால், நியமங்களை கை கொள்ளணும்னா வாழலாம், வாழ முடியாது, பிழைக்கலாம். நியமங்களை கை கொள்ளணும்னா நீ பிழைக்கலாமே தவிர வாழ முடியாது. வாழ்றது என்ன? நான் விரும்பினபடி, நான் எதிர்பார்த்தபடி, நான் ஆசைப்பட்டபடி, நான் எதிர்பார்க்கிறபடி வாழ்றது. பிழைக்கிறது என்ன? நான் விருப்பமே கிடையாது, இப்படி வாழணும் விருப்பம் இல்லை, ஆனால் தலையெடுத்து வேறு வழி இல்லை, ஏதோ சரி பிறந்தட்டும் வாழ்ந்துட்டு போகிறோம் கொஞ்சம் காலம், ஏதோ உயிர் இருக்கிற வரைக்கும் போராடிட்டு போய் சேருவோம். அது பிழைக்கிறது. நீ பிழைக்க விரும்புறியா வாழ விரும்புகிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதை தேவன் டிசைட் பண்ணல, நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஆனால் கர்த்தருடைய விருப்பம் நீங்கள் வாழணும் தான் தேவ விருப்பம்.
நம்ம வாழணுன்றது தான் தேவனுடைய விருப்பமே தவிர பிழைக்கிறது தேவனுடைய விருப்பம் இல்லை. பிழைக்கிறதுனா அங்கேயே பிழைச்சிருக்கலாம், நீ அங்கேயே கிடந்திருக்கலாம், அங்கே வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீ பிழைக்கிறத விட்டுட்டு வாழணுன்றதுனால தான் இங்கே வந்திருக்கிற. ஆனால் வாழ்றதுக்குரிய வழிமுறையை செய்யலாம், நான் வாழணும்னு நினச்சா மட்டும் அது நடக்காது என்பதை நீங்கள் விலகிக் கொள்ளுங்க. கர்த்தரை ஆஸ்வதிக்கணும். அப்போ இந்த காலை நேரத்தை கூட உன்னிடத்தில் வாசம் பண்ணுவேன் என்ற ஒரு சின்ன கருத்தை உன் நடுவில் சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். உன்னிடத்தில் வாசம் பண்ணுவேன். எனக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுற சொல்லுகிற ஒரு கருணா, உன்னிடத்தில் என்ன செய்வேன், நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வந்து போகிற ஒரு அனுபவங்கள் உண்டு, ஆண்டவர் தங்குகிற ஒரு அனுபவமும் உண்டு. ஆண்டவர் வந்து போகிற ஒரு அனுபவங்கள் உண்டு. ஒரு கர்த்தருடைய பிள்ளையிடத்தில் ஆண்டவர் ஏதோ சீசனுக்கு அப்படி வந்துட்டு போகிறவரும் உண்டு, இல்லை ஆண்டவர் தங்குகிறதும் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் தங்க விரும்புகிறீங்களா, ஆண்டவர் வந்து போகிற இருக்குன்னு விரும்புகிறீங்களா? இன்னைக்கு யாரோ நம்ம கூட தங்கணும் விரும்புகிறோம் இல்லையா? யாரோ ஒரு என்ன செய்கிறோம், நம்ம தங்க விரும்புகிறோம். ஒரு நாளாக வந்து எங்கள் வீட்டில் தங்கிட்டு போங்க அப்படின்னு நம்ம சொந்தங்களை நம்ம விரும்புகிறோம், நம்ம அழைக்கிறோம். அதுக்காக பல பிரயாசம் எடுக்கிறோம். நண்பர்கள் அழைக்கிறோம், ஒரு நாளாவது வந்து தங்கிட்டு போவோம். ஃப்ரெண்டுங்களை அழைக்கிறோம், ஒரு நாளாவது வந்து என்ன செய்யுங்க, தங்கிட்டு போங்க. சொந்தக்காரர் அழைக்கிறோம், ஒரு நாளாவது என்ன செய்யுங்க, எங்கள் வீட்டில் வந்து தங்கிட்டு போங்க, இது வரவே இல்லையே, ஒரு நாளாவது தங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம விரும்புகிறோம். ஸோ நம்ம எல்லாரையும் தங்கணும் விரும்புகிறோம், நம்ம நேசிக்கிறோம். பட் அதனால் நம்ம அவங்க தங்கணும் நம்ம ஆசைப்படுறோம், நம்ம விரும்புகிறோம். யாரோ தங்கணும் விரும்புகிற நம்ம தேவனை வீட்டில் தங்கணும் விரும்பியிருக்கிறீங்களா? யாரோ நம்ம வீட்டில் வந்து என்ன செய்யணும், தங்கணும் அப்படின்னு விரும்புகிறோமா? அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, அது நமக்கு நன்மையோ அது மேன்மையோ அது ஆசீர்வாதம் இல்லையோ அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதில்ல. பட் என்ன செய்யணும், நம்ம வீட்டில் ஒரு ஆள் தங்கணும், அவ்வளோதான். நம்ம வீட்டில் ஒரு ஆள் தங்கணும். அது யார் தங்கணுன்றதுக்கும் வழிமுறை உண்டு, யார் தங்கக்கூடாதுன்றதுக்கும் வழிமுறை உண்டு. பழைய பார்த்து ஆண்டவர் கேட்டார், உங்கள் வீட்டில் வந்து தங்கியிருக்காங்களா யார் பார்த்துன்னு கேட்டார். உங்கள் வீட்டில் வந்து தங்கியிருக்கிறாங்களா யார் அது அப்படின்னு கேட்டார். அப்போ நம்மளும் ஆண்டவர் கேட்பாருன்னா நமக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம அந்த அளவுக்கு என்ன செய்யறதில்லை, அந்த அளவுக்கு நம்ம யோசிக்கிறதும் அது இல்லை. அந்த அளவுக்கு நம்ம இப்படிலாம் கர்த்தர் கேட்பாரா அப்படி யோசனை பண்ணுறதுனா எப்போ நம்ம மேலே வந்துட்டு இருக்கோம். அந்த எல்லையிலேருந்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருந்தோம்னா பண்ணி கேட்குறாரு, நீ எப்போ அங்கே எளியோ பார்த்து கேட்டார், நீ என்ன பக்கம் தங்கியிருக்கேன்னு கேட்குறாரு. எளியோ பார்த்து, எளியாவே இந்த சோற செடிக்கிறவனுக்கு இந்த கெபிக்கிறவனுக்கு என்ன வேலை? ஒருத்தனை பார்த்து கேட்குறாரு, இங்கே என்னவா தங்கி நிற்கிறேன்னு கேட்குறாரு. ஒருத்தனை பார்த்து கேட்குறாரு, இது யாரை வந்து உங்கள்கிட்ட தங்கி நிற்கிறேன்னு கேட்குறாரு. அப்போ நம்ம தங்குறதுக்கும் இடம் இருக்குது, நம்ம இடத்துல தங்குறவங்களுக்கும் இருக்குதானே? வெளியாம கேட்டார்ல, உங்கள்கிட்ட வந்து தங்கியிருக்காங்க இவங்க யாருப்பான்னு கேட்குறாரு. எளியோ பார்த்து கேட்குறாரு, நீ ஏன் பாப்பா இங்கே தங்கியிருக்கிற, உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறாரு. ஆதாம் கேட்குறாரு, எங்கப்பா இருக்கிற, நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்லையப்பா, எங்கடா போய் இருக்கிற அப்படின்னு அவர் தேடுறாரு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம நினைக்கிறதெல்லாம் வேற, கர்த்தர் நினைக்கிறதெல்லாம் வேற. நம்மளாம் அந்த படத்தில் இருக்கிற இயேசுவை பார்த்து பழகிட்டோம், பைபிளில் இருக்கிற இயேசுவை பார்த்து பழகலை. படத்தில் இருக்கிற இயேசுவை பார்த்து காலண்டர் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மளிகை கிடக்கிற காலண்டர் கொடுப்பான் இல்லையா, அதில் ஏசான படம் போட்டு ஆட்டுக்குட்டி கையில் வச்சிருக்கிற மாதிரி, இருதயத்தை கிழிச்சிருக்கிற மாதிரி அப்படி ஒரு படம் படம் கொடுப்பான்ல, அந்த படத்துக்கிற இயேசுவை பார்த்து பழகிட்டோம். நம்ம பைபிள் இருக்கிற இயேசு நம்ம பார்த்து பழகிட்டோம்னு சொன்னால் அப்படி என்ன செஞ்சிருப்போம், கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி யோசிச்சு, இது என்ன, இது சரிதானா, இது நியாயம்தானா, இது தேவன் துக்கப்படுவாரா, தேவன் விசனப்படுவாரா, கர்த்தர் சந்தோஷப்படுவாரா, இது நல்லதா கரெக்டு தானா, இதனால் என்னுடைய ஆசீர்வாதம் தடைப்படுமா, என்னுடைய ஆசீர்வாதம் வருமா என்பதை என்ன செய்வோம், நம்ம அலசி ஆராய்ச்சி யோசிச்சு நிதானிச்சு அப்படி பார்க்குவோம். நமக்கு அது என்ன இல்லை, அது வெளுத்ததெல்லாம் கிணத்து தான், பால் தான். அதனால தான் நிறைய பேர் பாயசம் குடிச்சு உட்காந்துருக்கிறோம். வெளியேக்கிறது எல்லாமே என்ன நினைக்கிறோம், பாலை தான் இருக்குது அப்படின்னு நினைச்சதுனால தான் நிறைய பேர் இன்னைக்கு பாயசனை குடிச்சிட்டு இன்னைக்கு ஐசியூல படுத்துட்டு கிடக்கிறோம். காரணம் என்னக்கா, குடிச்சது வெள்ளையர்கள் குடிச்சுட்டு பாயசனை பால் நினைச்சு தப்ப நினைச்சது உணவு தப்ப, அது நினைக்கிற நல்ல நம்பிக்கையோட தானே குடித்தோம். நல்ல எண்ணத்தோட தானே செஞ்சோம். குடிக்கிற நல்ல எண்ணத்தோட செய்யறானா கெட்ட எண்ணத்தோட செய்யறானா? நல்ல எண்ணத்தோட எதை செய்யணும், நல்லதை தான் செய்யணுமே தவிர கெட்டதை கருத்தை எடுத்துட்டு நல்ல எண்ணத்தோட செஞ்சாக்கா இது கெட்டது வராது இருக்குமா? இப்போ பாயசம் தான் நீ பார்க்கணும். பாயசம் நான் பால் நினைச்சதானே குடிச்சேன், நீ நினைச்சது யார் பொறுப்பு? பாயசம் பார்க்க கத்துக்கோ, பாலை பார்க்க கத்துக்கோ. நான் பாயசனோட பாலை தான் பார்க்குறேன்னாக்கா அது ஓன் தப்பு. அதனால கத்தாது கீடு கடக்க மாட்டேன், அது உன்னுடைய மிஸ்டேக், அது உன்னுடைய காரியம். அது பாலை பாரு, பாயசனை பாரு, அப்பதான் பழைக்குவேன். இல்லைன்னா ஐஸ்வர்யம் தான் கிடக்கணும்.
ஒரு காரியத்தை டிசைட் பண்ணி பார்க்க தெரியலன்னா ஐசியூல தான் இருக்கணுமே தவிர வீட்டில் பெட்ரூம்ல இருக்க முடியாது. ஐசியூல தான் இருக்கணும். ஏன் ஐசியூக்கு போற? நல்ல எண்ணத்தோட தானே செஞ்ச, நல்ல மனசோட தானே செஞ்ச, எல்லாம் செஞ்சது ரைட்டு தான். பாலா பாய்சனா, பாலா பாரு, பாய்சனா பாரு. அப்பதான் நீ என்ன செய்ய முடியும்னா பிழைக்க முடியும். வாழை தப்பரா இருக்கட்டும், பிழைக்கணும்னா டிசைட் பண்ணி பாரு. இது பாய்சனா, இது பாலா, இது மேன்மையா, இது தடையா, நம்மளை பிரயாசப்படுவதனுடைய நன்மையை கெடுக்குமா, இது ஆசுவாதம் உண்டாக்குமா அப்படின்னு டிசைட் பண்ணி பார்க்காம வெள்ளையார் சேர்த்து குடிச்சுட்டேன், வெள்ளையார் கிட்ட குடிச்சது முடிய தப்பு. அப்ப அதெல்லாம் பார்க்கணும். அப்ப யாரோ நம்ம வீட்டில் தங்க நம்ம விரும்புறோம். என்னைக்காவது தேவனை வீட்டில் தங்கணும் விரும்பி இருக்கிறீங்களா? ஆண்டவன் வீட்டில் தங்கணும், அவர் தான் இங்க தங்கணும் அப்படின்னு என்னைக்காவது விரும்புறீங்களா? அடுத்த படிக்கு போனா ஒண்ணு ஆண்டவர் நம்ம வீட்டில் தங்கணும்ன்ற விருப்பம் இல்லாதது ஒரு கூட்டம். நான் சொல்றது தேவனை அறியாதவங்கள சொல்லல, பட் தேவனை அறிஞர்களுக்குள்ள தான் சொல்றேன். ஆண்டவரை அறிந்திருக்கிறவர்களுக்குள்ளாகவே எத்தனை பேரு தேவன் இடத்துல தங்கணும் அந்த விருப்பம் உள்ளவர்கள் அப்படின்னா அது விரல்பட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். இது ஒரு கூட்டத்தில் என்ன கிடையாது, கத்தாம வீட்டுக்கு வரணும், வீட்டில் தங்கணும், தேவ பிரசனம் குறைஞ்சிருக்கு, தேவ பிரசனம் இல்லையே, இப்படி தேவ பிரசனம் மகிமை அப்படி பார்க்க முடியலையே அப்படி வருத்தப்பட்டு அதை கண்டுபிடிச்சு வருத்தப்படுறவங்க ஏதோ விரல்பட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். ரெண்டாவது அதை தாண்டி போனா தேவன வீட்டில் தங்கணும்னு விருப்பம் இருக்கே தவிர அதுக்கேற்ற செயல்கள் அங்கேயும் பார்த்தா இருக்காது. ஆண்டவர் தங்கணும்னு விருப்பப்படாதது ஒரு கூட்டம். அடுத்த கூட்டத்துக்கு போனா ஆண்டவர் தங்கணும் விருப்பம் இருக்குது, ஆனா அதற்கு ஏற்ற செயல்கள் செய்யல. வெறுமனே ஆண்டவர் தங்கணும், ஆண்டவர் இருக்கணும், தேவ பிரசனம் இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும், தேவ மகிமை இருக்கணும், கர்த்தருடைய கரங்கள் இருக்கணும், இந்த வீட்டில் தேவனை உலாவணும் அப்படின்ட்டு வெறுமனையே மனதில் நினைவை மட்டும் கொண்டு வந்துட்டு அதுக்கு ஏற்ற செயலை நம்ம செய்யாம போனோம்னா இந்த நினைப்பு மீன் தான். கர்த்தர் தங்கணும்னு நினைக்கிற நம்ம கர்த்தர் எப்ப தங்குவார் என்றதை நினைத்து நிதானிச்சு பார்த்து அதற்குரிய செயலை செய்யற மத்தியா அந்த இடத்துல தான் தேவன் தங்க விரும்புறார். தேவன் தங்கணும்னு விரும்பினாலும் விருப்பம் இல்லைனாலும் அவர் தங்கறது இல்லை. தேவன் தங்கணும்ன்ற விருப்பத்தோடு மாத்திரம் போயிட்டாலும் கத்தங்க தங்கறது இல்லை. மாறாக கர்த்தர் தங்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த தங்குவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அதுக்குரிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்து அதற்கு ஏற்ற செயலை நான் மனப்பூர்வமா ஆக்கப்பூர்வமா செயல்பட்டா அந்த இடத்துல தான் தேவன் தங்க விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமே. அப்ப தேவன் தங்கணும். அப்ப தேவன் தங்கனா எப்ப தங்குவாரு? அவர் தங்கணும்னா அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நமக்கு தங்கணும் ஆசை இருக்கு, நம்ம நினைக்கிறபடியெல்லாம் அவர் தங்கிடுவாரா? நம்ம நினைக்கிறபடியெல்லாம் அவர் தங்கிடுவாரா? நான் நினைச்சவன் தங்கிடுவாரா? கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறையெல்லாம் நிறைவாக்க சொல்லிட்டாரு. அப்படி கூப்பிட்டமே எத்தனை நிறைவாக இருக்குது. எல்லாருக்கும் விதிமுறை உண்டு. விதிமுறை இல்லாம எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. அப்படி நான் பைபிளை படிக்கல. எல்லா ஆசீர்வாதமும் விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் இருக்கே தவிர நிபந்தனைகளுக்கு உட்பட்டதே தவிர நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதத்தை இந்த வேதம் நமக்கு அறிமுகப்படுத்தல. தேவன் அதை கொடுக்கறது கிடையாது. பிசாசு வேணா கொடுக்கும், அவனோட நிபந்தனை வச்சுதான் கொடுத்துருக்கிறான் இல்லையா? எனக்கு சித்தமான எனக்கு இஷ்டமானதான் கொடுப்பேன்னு சொல்றான், எனக்கு இஷ்டமான கொடுக்க மாட்டேன் போயான்னு சொல்லிட்டு வாழும், அவன் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ ஒன்று நம்ம விளங்கிக்கணும், தேவன் எந்த அளவுக்கு நம்ம இடத்துல தங்கணும் விரும்புகிறோமோ அதற்குரிய செயல்கள் நம்ம இடத்துல இருக்குமானா தேவன் தங்குவார். அப்படி தேவன் தங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கின்ற ஒரு சின்ன கருத்தை மட்டும் நடுவில் நான் வேகமாக சொல்லி, நான் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லலை, ஒரு சின்ன கருத்தை மட்டும் நடுவில் சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். இதற்கு ஆதாரம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எசேக்கியேல் 43:9. இப்போதும் அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும் என் சமூகத்தினின்று அகற்றினார். நான் என்றென்றைக்கும் அவர்கள் நடுவே வாசமா இருப்பேன். அந்த வாசமா இருப்பதான் நான் தங்கியிருப்பேன். சொல்லு, வாசமா இருப்பேன் என்றென்றைக்கும், நித்திய காலமா. ஏன்னா நீ உயிரோடு இருக்க நாள் வரைக்கும், உன் ஜீவனோட நாள் வரைக்கும் நான் கூட தங்க விரும்புறேன்.
உன் இடத்துல தங்க விரும்புறேன். அது குடிசை வீடோ, அது கூரை வீடோ, அது வாடகை வீடோ, அது எல்லா வசதிகளும் உள்ள வீடோ, எல்லா வசதிகளும் இல்லாத வீடோ. ஸோ நீ இருக்கிற இடத்துல நான் வந்து தங்குறேன். நீ இருக்கிற இடத்துல நான் வாசம் பண்றேன், நான் தங்குறேன். அந்த வாசம்னா தங்குறேன் தான் அடையாளம். நீ இருக்கிற இடத்துல வந்து தங்க விரும்புறேன். அது எங்க வேணா இருக்கட்டும், அது எந்த இடம்னா இருக்கட்டும். நீ இருக்கிற இடத்துல நான் வந்து தங்க விரும்புறேன். நான் தங்கணும்னா நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. நீ தங்கணும், நான் வந்து உனக்கு தங்கணும் அப்படின்னா நீ எனக்கு காசை கொடுத்து தங்க வைக்க முடியாது, ஏதோ பணங்களை கொடுத்து தங்க வைக்க முடியாது, காணிக்கைகளை கொடுத்து தங்க வைக்க முடியாது, வேற எதையும் கொடுத்து என்னை தங்க வைக்க முடியாது. நான் அவர்களிடத்தில் தங்கிப்பேன் என்றென்றைக்கும், எல்லா நாளிலும் எல்லா நேரத்திலும். உங்களோட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, உன் கணவன் கூட இருக்கிறாரா இல்லையோ, உன் மனைவி கூட இருக்கிறாங்களா இல்லையோ, உன் பிள்ளைங்க கூட இருக்கிறாங்களா இல்லையோ, உங்க சொத்து இருக்கவங்க கேட்டு இருக்குதோ இல்லையோ, உங்க சொந்த மதம் கூட இருக்கிறாங்களா இல்லையோ, நான் உன் கூட இருக்க விரும்புறேன். நான் உன்னோட வாசம் பண்ண விரும்புறேன். நான் உன்னோட தங்கி இருக்க விரும்புறேன். நான் உன்னோட கூட இருக்க விரும்புறேன். என்றென்னைக்கு வாசமா இருக்க விரும்புறேன். உங்கள்கிட்ட நான் தங்கி இருக்க விரும்புறேன். அப்படி நான் உன்னோட கூட தங்கி இருக்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய அவசியமான காரியம் உண்டு. அப்ப எப்போ தேவன் ஒரு மனிதனிடத்தில் தங்க விரும்புகிறான், எப்போ ஒரு மனிதனிடத்துல தேவன் தங்க விரும்புகிறான், ஒரு ஸ்தலத்துல தேவன் எங்க தங்க விரும்புகிறான், எப்பொழுது தங்க விரும்புகிறான், அந்த தங்குவதற்கு நான் செய்ய வேண்டிய காரியத்தை தான் அதே வேத வசனத்துல எழுதப்பட்டிருக்கிற அந்த வேத பகுதியை மீண்டும் வாசிக்கலாம். இப்போதும் அவர்கள் தங்களுடைய வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களுடைய பிரேதங்களையும் என் சமூகத்தில் நின்று அகற்றினான். நான் என்றென்றைக்கும். அப்ப நம்மிடத்திலிருந்து அகற்ற வேண்டிய காரியத்தை அகற்றினால்தான் கர்த்தர் நம்மிடத்திலே வாசம் பண்ணுவார். நம்மிடத்திலிருந்து தேவ சமூகம், நான் தான் தேவனுடைய ஆலயம், இந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து இல்லைங்களா எனக்குள்ள இருந்து நான் அகற்ற வேண்டிய காரியங்கள் உண்டு, நான் விளக்க வேண்டிய காரியங்கள் உண்டு, நான் அப்புறப்படுத்த வேண்டிய காரியங்கள் உண்டு, நான் தூக்கி எறிய வேண்டிய காரியங்கள் உண்டு, நான் வெறுக்க வேண்டிய காரியங்கள் உண்டு, நான் புறக்கணிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. எனக்குள்ளிருந்து அப்புறப்படுத்த வேண்டியதை இல்ல எனக்குள்ளிருந்து விளக்க வேண்டியதை நாம் விளக்காத பட்சத்துல கர்த்தர் நம்மிடத்தில் வந்து வாசம் பண்ண மாட்டார். நான் 10 வருஷமா தேவனை ஆராதிக்கிறேன், நான் 20 வருஷமா தேவனை ஆராதிக்கிறேன், நான் சபைக்கு போறேன், நான் சபையில பாட்டு பாடுற ஆளு, நான் சபையில ஆராதனை பண்ற ஆளு, நான் சபையில பிரசங்கம் பண்ற ஆளு, நான் சபையில ஜெபக்குழு நடத்துற ஆளு, ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிற ஆளு, நான் சபைக்குள்ள என்ன செய்யறேன் இன்வால்வ்மெண்ட் இருக்கிற ஆளு, நான் நிறைய காணிக்கை கொடுக்கிற ஆளு, நான் நிறைய செயல்படுற ஆளு என்பதனால கர்த்தர் ஒரு மனிதனிடத்திலே வாசம் பண்ணுவது இல்லை. ஏதோ ஆண்டவரை அறிந்து கொண்டதனால், ஏதோ ஆண்டவரை தெரிந்து கொண்டதனால, தேவனை ஆராதிக்கிறதுனால, இல்ல ஆண்டவர்கள் சின்ன சின்ன ஒரு காரியங்களை நான் செய்கிறதுனால கர்த்தர் என்னிடத்தில் தங்குவார் என்று நான் நினைவு கொள்ளுவேன். ஆனால் அது முற்றிலுமான தவறான நினைவுகள், அது முற்றிலுமா தவறு. ஆண்டவர் சொல்றார், நான் என்றென்றைக்கும் உன்னிடத்துல தங்க வேண்டுமானால் அகற்ற வேண்டிய 2 காரியத்தை அங்க சொல்றார். ஒண்ணு என்ன, வேசித்தனத்தை உன்னை விட்டு அகற்றணும். 2வது ராஜாக்குடைய பிரேதத்தை நீ சமூகத்தை விட்டு என்ன செய்யணும், அகற்றணும். இதை 2ஐயும் எடுப்பதற்கு எனக்கு சாத்தியங்கள் இல்லை. பட் முதல் காரியத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வேசித்தனத்தை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். வேசித்தனத்தை நம்மை விட்டு அகற்றாத பட்சத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளையிடத்துல, ஒரு தேவ பிள்ளையுடைய ஸ்தலத்துக்குள்ளாக கர்த்தர் வந்து வாசம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை கர்த்தரே சொல்லி இருக்கிறார். 7வது வசனத்தை கூட நீங்க வாசிச்சீங்கன்னா, அதே எசேக்கியேல் 43:7 கூட வாசிச்சீங்கன்னா, அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாத பீடத்து ஸ்தானமாக இருக்கிறது. இனி இஸ்ரவேல் வம்சத்தாரில் அவருடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் வேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவது இல்லை. அப்ப 2 கதை சொல்றார்.
அகற்ற வேண்டியதை அகற்றாத பட்சத்துல நாங்க வாசம் பண்ண முடியாது. உன் வீட்டுல இருந்து உனக்குள்ள இருந்து நான் உனக்குள்ள வாசம் பண்ணணுமா? உனக்குள்ள இருந்து அகற்ற வேண்டிய வேசித்தனத்தை அகற்றிவிடு. ரெண்டாவது சொல்றாரு, உன் ஸ்தலத்துல வாசம் பண்ணணுமா? உன் ஸ்தலத்துல வேசித்தனம் நடக்கக்கூடாது. வேசித்தனம் நடக்கக்கூடாது. விபச்சாரம் வேற, வேசித்தனம் வேற என்று நம்மளுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு அதை விளக்கிட்டேன். சரியா? ஆவியாத்மா சரீரத்தில் நம்ம பார்த்த ரெண்டாவது தலைப்பு வேசித்தனம். அது உங்களுக்கானது விளக்கிட்டேன். அதுக்கு மேலே அதை நான் உங்களுக்கு அதுக்குரிய டெஃபினேஷன் உங்களுக்கு சொல்ல நான் விரும்பல. இப்போ எழுத்தின்படியும் ஒரு வேசித்தனம் இருக்கவே கூடாது. ஒரு முறையற்ற உறவு, ஒரு முறைகேடான உறவு, அப்படியே அது பெரிய காரியம். சரீரப்படி போனால் அதை நிறைய சொல்லணும். அது இப்போ நமக்கு வேண்டாம். அதனால இப்போ நமக்கு இப்போ எழுத்தின்படியும் ஒரு வேசித்தனம் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய நமக்குள்ளும் இருக்கக்கூடாது, நம்ம வீட்டிலும் இருக்கக்கூடாது. இப்போ நம்முடைய இருக்கும்போது வேசித்தனங்கள் எழுத்தின்படி ஒரு முறையற்ற தகாத உறவுகள் நமக்குள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அது நம்ம தேவனை அறிஞ்சிருக்கிறோம், தேவனை பயந்திருக்கிறோம். அப்படி எல்லாரையும் சொல்ல முடியுமான்னா எனக்கு அதுக்கு தைரியம் எனக்கு இல்லை. யாருக்குள்ள அப்படி இல்லைன்றத சொல்றதுக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை. பட் அது உங்களுக்கு தான் தெரியும் என்னன்றது. சரி, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அப்போ சரீரத்தின்படி எழுத்தின்படி வேசித்தனம் ஒரு வீட்டில் இருக்குமானா அந்த வீட்டில் கத்த வாசம் பண்ண மாட்டான். எழுத்தின்படி ஒரு ஸ்தலத்தில் ஒரு மனிதனுக்குள்ள வேசித்தனம் இருக்குமானா அந்த இடத்துலையோ அந்த மனிதனுக்குள்ளேயோ யார் வாசம் பண்ண மாட்டா? தேவன் வாசம் பண்ண மாட்டார். இது வேதத்தின் அடிப்படை உண்மை. அதெல்லாம் தாண்டி இல்லை எங்கள் காட்டில் ஆண்டவர் வாசம் பண்ண வர தாராளமாக வச்சு வாசம் பண்ணி எனக்கு தப்பு கிடையாது. வாசம் பண்ணது அவரே, கொடுக்கறது அவரே, வாங்குறது நீ எனக்கு என்ன கிடக்கு? எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா அவர் கிளியரா சொல்றாரு, வேசித்தனத்தை உன்னை விட்டு அகற்றாத பட்சத்தில், உன் சமூகத்தை விட்டு அகற்றாத பட்சத்தில், உன் ஸ்தலத்தை விட்டு அகற்றாத பட்சத்தில் நான் வாசம் பண்ண மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? நாங்க வாசம் பண்ண மாட்டேன். நான் என்றென்றைக்கும் உனக்குள்ளையும் உன் ஸ்தலத்துக்குள்ளையும் உன் எல்லைக்குள்ள நான் தங்கியிருக்க வேண்டுமானால் உன் எல்லைக்குள்ள உனக்குள்ள நீ இருக்கிற இடத்துல என்ன இருக்கக்கூடாது? வேசித்தனம் இருக்கக்கூடாது. இப்ப எழுத்தின்படி வேசித்தனம் இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. நான் இல்லைன்னு சொல்றதுக்கு தெரியாது, குறைவு. அது குறைவுன்னு தான் நான் சொல்லணும், இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியாது எப்படின்னு. அது இன்னைக்கு எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு செய்ய முடியல, இன்னைக்கு நம்ப முடியல. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு இன்னைக்கு நம்ப முடியல. அதனால அது எனக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லை, அது சொல்ல முடியல, சொல்லக்கூடாதுல்ல, சொல்ல முடியல. அதனால பார்த்து எழுத்தின்படி இருக்க மேக்சிமம் வாய்ப்புகள் குறைவு, வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ரெண்டாவது, ஒரு ஆவியின்படி ஒரு வேசித்தனம் நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாக தேவன் என்ன செய்ய மாட்டார்? நமக்குள்ள வாசம் பண்ண மாட்டார். அப்ப எழுத்தின்படி வேசித்தனம் நமக்கு தெரியும், ரைட், ஓகே, அதை நான் தவிர்த்தறேன், எனக்கு அது வேண்டாம், அப்படிப்பட்ட பழக்கம் எனக்கு கிடையாது, ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் ஆஸ்வதிப்பா. நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, எங்கள் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் கிடையாது, நாங்கள் நேர்த்தியானவள், சரியானவள், ரொம்ப சந்தோஷம், கர்த்தரை ஆஸ்வதிக்கணும், அப்படிதான் இருக்கணும். கர்த்தருடைய விருப்பமும் அது உங்களுடைய வாழ்வும் அது வரவேற்கத்தக்கது. எழுத்தின்படி ஒருவேளை நம்ம இல்லாமல் இருக்கலாம், ஆனா ஆவியின்படி ஒரு வேசித்தன வாழ்வு நமக்குள் இருக்குமானால் கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ண மாட்டார். எழுத்தின்படி மாத்திரம் அல்ல, நம்ம ஆவியின்படியும் தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். ஏதோ எழுத்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம போயிடவர்கள் அல்ல. பைபிள் சொல்லுது, எழுத்து கொல்லும், ஆவிதான் உயிர்ப்பிக்கும். எழுத்தும் உபயோகமா இருக்காது, எழுத்தின்படி வாழ்வு மாத்திரம் நமக்கு என்னவா இருக்காது, அது உபயோகமா இருக்காது. எழுத்தின்படியான வாழ்வு மாத்திரம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. எழுத்தின்படியான வாழ்வு மாத்திரம் ஒரு மேன்மையா இருக்காது. எழுத்தின்படி மாத்திரம் ஒரு பெரிய மேன்மையான ஸ்தானத்துக்கு வந்துவிட முடியாது. அப்போ ஒரு ஆவியின்படியும் நான் இருந்தால்தான், ஆவியின்படியும் அந்த வேசித்தனம் எனக்குள்ள இல்லாம இருந்தால்தான் என் வீட்டில் தேவன் தங்குவார். என் வீட்டில் தேவன் தங்குவாரனா அது என்னென்னலாம் சம்பவிக்கின்றதை நான் உங்களுக்கு கடைசி சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தரை ஆஸ்வதிக்கட்டும், தேவனா மையப்பட்டோம். அப்போ எது ஒரு வேசித்தன ஆவின்றத வேதம் நமக்கு சுட்டி காட்டுது. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், ஓசியா 4:12, என் ஜனங்கள் கட்டையனிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவங்க எதிர்பார்க்கிற, அவங்க விரும்புகிற செய்தியை அவர்களுக்கு அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை
வழித்தப்பி திரிய பண்ணுகிறது. அவர்கள் தங்களுடைய தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். இப்ப அந்த வேசித்தன ஆவின்றத ஓசியா என்ன சொல்றாருன்னா, ஒரு நபர் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்வதற்கு போகக்கூடாத இடத்திற்கோ போகக்கூடாத பாதையிலோ போகக்கூடாத நபரிடத்திலோ போவார்களானால் அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறது வேசித்தன. வேசித்தன ஆவி அவனை வழி தப்பி திரிய பண்ணிட்டு வழி தப்பி போக வேண்டிய பாதையை விட்டுட்டு போகக்கூடாத பாதையில், அப்ப பயணிக்க வேண்டிய பாதை உண்டு, பயணிக்க கூடாத பாதை உண்டு, பயணிக்க முடியாத பாதை உண்டு. ஒரு தேவனுடைய பிள்ளை பயணிக்க கூடாத பாதையில் பயணிப்பாயானால் அந்த ஆவி வேசித்தன ஆவி. இன்னைக்கு நம்ம பயணிக்கிற பாதை நமக்கென்று தேவன் நியமிக்கப்பட்ட பாதை தானா? சங்கீதம் 38 நம்ம வாசிக்கிறோம். உன்மேல கண்ணை வைத்து 32:8 சங்கீதம் 32:8 நம்ம வாசிச்சோம்னா, நான் உனக்கு போதித்து, அப்ப நீ நடக்க வேண்டிய பாதை ஒன்று இருக்குது, நீ பயணிக்க வேண்டிய பாதை ஒன்று இருக்குது, நீ பயணம் பண்ண வேண்டிய பாதை ஒன்று இருக்குது. ஆனா அந்த ஓசியா சொல்றாரு, அவர்களை அந்த வேசித்தன ஆவி என்ன செஞ்சுச்சுன்னா வழி தப்பி. அவ பயணிக்க வேண்டிய பாதையில ஒரு மனிதன் பயணிக்கவில்லை என்றால் அவனுக்குள்ள இருக்கிறது எதுன்னா வேசித்தன ஆவி. என் கர்மமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன் நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் தான் பயணிக்கிறோமா? தேவன் நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் தான் நம்ம பயணிக்கிறோமா? கர்த்தருடைய பாதை வேறு, நம்முடைய பாதை வேறு. நான் உங்களுக்கு அது உங்களுக்கு நான் விளக்கிட்டேன், சரியா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழி, அது அவருடைய பாதை, அந்த பாதை வேற ஆசீர்வாதம். அதை தாண்டி உனக்கென்று உனக்காக ஒரு பாதைக்கத்தை நியமித்து வச்சிருக்கிறார். அப்ப எதுக்கு போதனை? நான் உனக்கு போதிக்கிறேன். எதுக்கு? என்ன போதிக்கிறேன்? அப்ப ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு போதனை எதுக்கு? ஒரு பிரசங்கம் கேட்கிறேன். எதுக்கு அந்த பிரசங்கம்? பிரசங்கம் கேட்கிறோம்ல, ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து வந்து பிரசங்கம் கேட்கிறோம், பட் நான் அதிகாலை ஆஸ்பத்திரியில் பிரசங்களை கேட்கிறோம், நேரில் வந்து பிரசங்களை கேட்கிறோம், இல்லை யூடியூபின் வழியாக பிரசங்களை கேட்கிறோம், ஏதோ ஒரு விதத்தில் பிரசங்கம் கேட்கிறோம். பிரசங்கம் கேட்கறது எதுக்கு? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும், அதுக்கா? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும், அதுக்கா? ரசிக்கப்படணுமே, அதுக்கா? ஞானஸ்நானம் நடத்தமே, அதுக்கா? எதுக்கு பிரசங்கம் கேட்கறது? அப்ப ஒரு பிரசங்கம் எதுக்குன்னா நீ நடக்க வேண்டிய பாதையில உனக்கு நடத்துறதுக்கு. நான் உனக்கு போதித்து, அப்ப போதிக்கிறது எதுக்கு? அப்ப தேவன் மனுஷனுக்கு போதிக்கிறார். அந்த போதனை எதுக்கு அப்படின்னா நீ நடக்க வேண்டிய பாதை ஒன்று இருக்குது. அப்ப நீ நடக்க வேண்டிய பாதையில நீ நடக்க வேண்டுமானா உனக்கு என்ன அவசியம்? போதனை அவசியம். இப்ப போதனையை கேட்டனா அந்த பாதையில பயணிக்கிறனா? போதிக்கப்பட்டாச்சு, போதனையை கேட்கிறேன், பிரசங்கத்தை கேட்கிறேன், ஆலோசனையை கேட்கிறேன், புத்திமதியை கேட்கிறேன், கேட்கிறேன்னா அதுல பயணிக்கிறனா? அதான் கேள்வி. அப்ப நீ நடக்க வேண்டிய ஒரு பாதை இருக்குது. அப்ப ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள வேசித்தனத்தின் ஆவி இருக்குமானால் அது எழுத்தின்படி அல்ல, ஒரு ஆவியின்படி ஒரு வேசித்தன ஆவி இருக்குமானால் அவங்க பயணிக்க வேண்டிய பாதையில பயணிக்க விடாது. அவன் என்ன செய்யும்? பாதை மாறி பயணிக்கவே வைக்கமே தவிர அவங்களை பாதையிலே பயணிக்க வைக்காது. அப்ப நீங்களும் நானும் எனக்கு நியமிக்கப்பட்ட பாதையில பயணிக்கலன்னா நமக்கு இருக்கிறது என்ன ஆவி? வேசித்தன ஆவி. வாசி மீண்டும் அந்த ஓசை 4:12 வாசிங்க. என் ஜனங்கள், அப்ப நான் கேட்க போற நபர் யாருன்னு எனக்கு தெரியணும். ஒரு சம்பவத்தை, ஒரு நிகழ்ச்சிய நான் யாரிடத்துல கேட்கணும்? ஒரு நிகழ்ச்சிய, ஒரு சம்பவத்தை, ஒரு காரியம் கேட்கணும் இல்லையா? ஒரு சஜஷன் நான் கேட்கணும், ஒரு ஆலோசனை நான் கேட்கணும்.
ஒரு புத்திமதி எனக்கு கேட்கணும். இந்த புத்திமதியை யார்கிட்ட நான் கேட்கறது? எனக்கு ஒரு அறிவுரை வேணும். இப்போ ஒரு கதை செய்ய போறேன். இந்த செய்வதற்கு எனக்கு என்ன தேவை? எனக்கு அறிவுரை தேவை. அது நிறைய சில பேருக்கு அறிவுரை தேவை, நிறைய பேருக்கு அறிவுரை தேவை இல்லை. எனக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? நிறைய அறிவு இருக்கிறதுனால எனக்கு அறிவுரை தேவையில்லை. ஒரு சம்பவத்தை யாரிடத்துல விசாரித்து கேட்கணும் விரும்புறேன். ஜெபிச்சா போதாது, பைபிள் படிச்சுட்டா போதாது, பிரசங்கம் பண்ணிட்டா போதாது, ஏதோ கையை கட்டி பாட்டு பாடிட்டா போதாது, ஆவியை நிரம்பிட்டா போதாது. ஒரு நிகழ்வை யாரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு ஒரு தெளிவு தேவைப்படுது. ஒரு சம்பவம், இந்த சம்பவத்துல எனக்கு என்ன தேவைப்படுது? ஒரு தெளிவு தேவைப்படுது. இதுல என்ன செய்யறது? இது தேவ சித்தம் தானா, இது தேவ சித்தம் இல்லையான்னு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. அதனால இதை குறித்து ஒரு தெளிவு தேவை. எனக்கு இதை தெளிவுபடுத்துறது யார்? ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துவதற்காக நீ யாரை செலக்ட் பண்ற? யாரிடத்துல கேட்கணும்னு விரும்புற? எந்த காரியத்தை கேட்கணும் விரும்புற? உனக்கு ஆலோசனை சொல்றது யாரு? ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறது யாரு? இது தேவனுடைய காரியம் இல்ல, இது தேவன் துக்கப்படுற காரியம், இது தேவன் விசனப்படுற காரியம், இது தேவ சித்தம் இல்ல, இது தேவனுடைய சித்தம்ன்றத ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு தெளிவுபடுத்துறது யார்? யாரிடத்துல கேட்கணும் விரும்புறீங்க? இவங்க யாரு? மீன் பாண்டவாசி இவங்க யாரு? தேவனுடைய ஜனம். தேவனுடைய ஜனம். அவன் சொல்றாரு என் ஜனம் ஒரு ஆலோசனை கேட்கிறாங்க, ஒரு சஜஷனை கேட்கிறாங்க, ஒரு தெளிவுபடுத்த விரும்ப, ஒரு கதை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புறாங்க. ஆனா அது யாரிடத்துல போறாங்க அப்படின்னா கட்டையினிடத்திலே போறார்கள். அப்படின்னா போற பாதையும் சரியில்லை, செலக்ட் பண்ண நபரும் சரியில்லை. யாரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற? ஒரு காரியத்துக்கு உனக்கு ஆலோசகர்கள் யாரு? சிலருக்கு தங்களுக்கு தாங்களே ஆலோசகர் இல்லையா? தங்களுக்கு தாங்களே ஆலோசகர். சரி, அது ஒன்று நான் உங்களுக்கு சொல்லலை, உங்களுடைய விருப்பங்கள். பிரச்சனை எனக்கு ஒன்றும் கிடையாது, தேவனுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ இதனால ஆண்டவருக்கு நஷ்டமா? ஐயோ இது இழந்துருச்சு, அவருக்கு அது நஷ்டமா? அவருக்கு ஒன்றும் கிடையாது. சரி, எங்களுக்கு அது நஷ்டமா? எனக்கும் ஒன்றும் கிடையாது, அவருக்கும் ஒன்றும் கிடையாது. வழிபடுறது யாரு? நீதான் வழியில துடிக்கிற, நீதான் வழியில துடிக்கிற. அவர் துடிக்கல, அவர் ஹாயா உட்கார்ந்துருக்கார், ஜாலியா உட்கார்ந்துருக்கார். அவர் நிம்மதியா இருக்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன சின்ன வார்த்தை, ஐயோ இப்படிலாம் போறாங்க என்ன பண்ண அப்படின்னு வருத்தப்பட்டு உட்கார்ந்தார், அவ்வளவுதான். பயணிக்க வேண்டிய பாதையிலே பயணிக்கவில்லை என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வேசித்தனத்தின் ஆவி இருக்குது. நீ சரீரத்தின்படி வேசி இல்லாம இருக்கலாம், சரீரத்தின்படி எழுத்தின்படி ஒரு வேசித்தனம் செய்யாம இருக்கலாம். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பயணிக்க வேண்டிய பாதையை விட்டுட்டு நீ பயணிக்க கூடாத பாதையில் பயணிப்பாயானால் பைபிள் சொல்றது வேசித்தன ஆவி அவனை வழி தப்பி திரிய பண்ணிட்டு. அப்ப பாதை மாதிரி பயணிக்க வைக்கிறது என்ன ஆவி? அது அப்படியே எடுத்துட்டு போனாலும், அதாவது தகாத உறவை செய்ய வைக்கிறது என்ன ஆவி? வேசித்தன ஆவி. அதான் எங்க சொல்றாரு, பயணிக்க வேண்டிய பாதையை விட்டுட்டு நீ பயணிக்க கூடாத பாதையில பயணித்தான் நமக்குள்ள இருக்கிறது வேசித்தனம். ரெண்டாவது சொல்றாரு, ஒரு காரியத்தை குறித்து நான் யாரிடத்துல கேட்க வேணுமோ அவங்கிட்ட தான் கேட்கணும். ஒரு காரியத்தை யாரிடத்துல கேட்கணுமோ அவங்க கிட்ட அவட தான் கேட்கணும். அப்ப கேட்கக்கூடாத நபரிடத்தில் கேட்கக்கூடாத ஆலோசனையை நான் கேட்பேனானால் எனக்குள் இருக்கிறது வேசித்தனம். கேட்கக்கூடாத காரியத்தை கேட்கக்கூடாத நபரிடத்தில் கேட்போமானால், அப்ப நான் கேட்க வேண்டிய காரியத்தை கேட்க வேண்டிய ஆளிடத்துல கேட்டா அது நல்ல ஆவி. கேட்க வேண்டிய காரியத்தை கேட்க வேண்டிய விஷயத்தை கேட்க கூடாத ஆளிடத்துல கேட்டா அது என்ன ஆவி? அது வேசித்தன ஆவி. அப்ப ஒரு வேசித்தன ஆவி எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் தேவன் எனக்குள்ள வந்து வாசம் பண்ண முடியாது.
அப்போ உங்களை யாரிடத்துல ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துவதற்காக யாரிடத்துல ஒரு காரியத்தை கேட்கறீங்க? யாரிடத்துல ஒரு காரியத்தை கேட்கறீங்க? ஒரு சம்பவத்தை இடத்துல கேட்கறீங்க? ஒரு படிச்ச பயங்கர நல்லா படிச்சு நல்ல நிலையில உள்ளவர்கள் ஒரு காரியத்தை குறித்து அவங்க என்ன செய்ய முடியலன்னா டிசைட் பண்ணவே முடியல. நல்ல படிச்சவர், ரெண்டு பேரும் ஹையஸ்ட் படிப்பு, ஹையஸ்ட் போஸ்டிங், ஹையஸ்ட் நிலை, சாதாரண நிலை சொல்ல ஹையஸ்ட், ரெண்டு பேருமே ஹை லெவலில் இருந்தவங்க, ஹை லெவலில் படிச்சிருக்கிறவங்க, ஹை போஸ்டிங்கில் இருந்தவங்க, ஹை லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல நிறைய படிப்பு. ஒரு சின்ன காரியத்தை குறித்து அவங்களை என்ன செய்ய முடியலன்னா டிசைட் பண்ண முடியல. சின்ன காரியம், வெரி சிம்பிள், முடிவு பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3 மாச கணக்கா போராடி இருக்கிறாங்க. எனக்கு தெரியாது, அது அவங்க காரியம். நம்ம அவன் சொன்னா நமக்கு தெரியும், சொல்ல தெரியும். 3 மாசமா பயங்கரமா போராடி இருக்கிறாங்க. எனக்கு தெரியல. அவன் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு எங்க இருக்குன்னு, நான் சர்ச்சில் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். பெரிய ஆளை காட்டுக்கு நான் சொல்லவங்கள தப்பா நினைச்சிடாதீங்க, சரியா? கத்தரை போட்ட பிச்சை தேவ கிருபை, அப்படியே இரக்கம். அதான் எங்க இருக்கீங்கன்னா இங்க இருக்கிறேன். எவ்வளவு நேரம் இருப்பீங்கன்னா இவ்வளவு நேரம் வரைக்கும் இங்க இருப்பேன். சரி, அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சேன், நான் வரேன். இங்க வர ஆரம்பிக்கும் போது அந்த பிரச்சனை 50% கிளியர் ஆயிடுச்சு. வரல, அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு வர்றதுக்கு பயணம் பண்ணி வந்திருக்கிறாங்க, அந்த வேலை இருக்கிறாங்க. பட் இதை நோக்கி வரும்போது 50% ப்ராப்ளம் கிளியர். அதுக்கு மேலே வந்தாங்க. முதல்ல நான் சொன்னேன், முதல்ல ஜெபிச்சிருவேன்னு சொல்லிட்டேன். எனக்கு என்னுடைய பழக்கம் முதல்ல தான் ஜெபம் பண்ணி. ஏன்னா நீ எல்லாம் சொன்னதை கேட்டு நான் ஜெபம் பண்ணா, அதுக்கப்புறம் அது நீ சொன்னதை வச்சு நான் ஜெபம் பண்ணா, இல்லை கத்த சொல்லி ஜெபம் பண்ணாலும் உனக்கும் குழப்பம் எனக்கும் குழப்பம். அதனால் வந்தவொடனே என்ன பண்ணிவிடு, ஜெபத்தை பண்ணிவிடு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். வந்தவொடனே உட்காந்து அவர் 3 ப்ராப்ளத்தோடு வந்திருக்கிறாரு. பட் எனக்கு தெரியாது, 3 பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடி வந்திருக்கிறார். அப்படி 3 பிரச்சனை சொல்யூஷன் வரும்போது வந்தோடனே முட்டி பட சொல்லிட்டு நான் முட்டி பட சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டேன். பட் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு அவர் சொன்னார், நான் 3 பிரச்சனையோட வந்தேன். 2 பிரச்சனை ஜெபத்தில் கிளியர் ஆயிடுச்சு. அந்த 2 பிரச்சனை நாங்கள் பேச விரும்பல. என்ன பண்ண விரும்பல? 3 ப்ராப்ளத்தோட வந்தேன். 3 ப்ராப்ளம் சொல்யூஷன் தெரியணும். பட் நான் பல நாளாக போராடிட்டு இருக்கிறேன். எனக்கு அதை முடிச்ச பிறகு தான் சொல்கிறேன் முடிஞ்சது. இப்போ இந்த 3 பிரச்சனை இருக்குன்னு மனசு வந்த உடனே ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும் போது 2 ப்ராப்ளம் கிளியர். எனக்கு ஜெபத்தில் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் அதை பற்றி பேச விரும்பலை. பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் 50% கிளியர் ஆயிடுச்சு. இன்னும் 50% மட்டும் அது நான் உறுதிப்படுத்தி வேண்டி இருக்குது அப்படின்னு உட்காந்து அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனையை பேச ஆரம்பித்தான். ஒரு 15 நிமிஷம் பேசியிருப்பான். இந்த அவனுடைய காரியத்தில் எனக்கு சொன்னான். சரி, நான் அவனை சொன்னோடனே இது முக்கியமான விஷயம், ஆனால் சிம்பிளான விஷயம், முக்கியமான விஷயம். அதனால் நான் உடனே பதில் சொல்கிறது எனக்கு விருப்பம்ல. சரி, நான் பள்ளி அவங்க மேலே போட்டு ஜெபிச்சேன். இவங்க போகிறதுக்குள்ள என்ன பண்ணி ஆண்டவரே, என் மூலமாக சித்தனை சொல்றதை விட இவங்க போகிறதுக்குள்ளே இவங்க விளங்கிக்கிற மாதிரி என்ன பண்ணிடுங்க, அடையாளத்தை பண்ணிடுங்க, இவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி. ஏன்னா இது முக்கியமான விஷயம், சிம்பிளான விஷயம். ஆனால் இதில் நிறைய ப்ராப்ளங்களும் இருக்கிறதுனால நான் அதில் சரின்னு வருது வாயில, ஆனால் சொல்றது பயமா இருக்கு. ஒரு வேலை நடக்காம போயிட்டு என்ன பண்ண, ஒரு வேலை அதை செய்யாம போயிட்டு என்ன பண்ண. ஏன்னா பல லட்சம் ப்ராப்ளம், அது பல லட்சம் ப்ராப்ளம் சொல்ற ஒரு வார்த்தையில் இருக்குது. ரொம்ப யோசனை பண்ணி அதனால ஜெபிப்போம். ஜெபம் பண்ணிட்டு நான் ஆண்டவரை எப்படி ஆகிடும் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவங்களுக்கே அதை வெளிப்படுத்திருங்க ஆண்டவரே அப்படின்னு 2 கையை தூக்கி கும்பிட்டு ஜெபம் பண்ணி சரிங்க ஐயா போயிட்டாங்க, நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு வரணும், எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது சாயங்காலம் உன்னோட ஜெபம் இருக்கிறதுனால எனக்கு வர முடியுமான்னு எனக்கு தெரியல, நான் பார்க்குறேன் அப்படி. அவர் சொல்கிறாரு, நான் இன்னைக்கு நாளைக்குள்ள டிசைட் பண்ணி ஆகணும் நான், அதனால் எனக்கு 2வது கெடு இருக்கு, நீங்கள் வந்து ஆகணும், எனக்கு வர்றது வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, அதனால வர்றது வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு அவட சொல்லலாம். சரி, ஜோமணி அனுப்பிட்டேன். நம்மள வந்தபோது சபைக்கு வந்திருக்காரு, வெறுமணி அனுப்பக்கூடாதுன்னு அவர் சில பொருளை கையில் கொடுத்து அனுப்பிட்டு, சில பொருளாக்க காசு பணத்தையும் பிஸ்கட் டீயும் கொடுத்து அனுப்பல, 3 உபயோகமான 3 பொருளை அவர் கொடுத்து அனுப்பிட்டேன். அவரும் போயிட்டா, நானும் தோற்ற மட்டும் போயிட்டேன், வேலை முடிஞ்சு. சரி பரவாயில்ல, ஆனால் நாளைக்கு எனக்கு ஊழியர் கூட்டம், அதனால என்ன செஞ்சிடலாம், அங்கே போகிறதுக்கு வாய்ப்பை ரைட் தவத்தலாம், அதுக்கு மேலே கட்ட வச்சிருந்தோம், அதுக்குள்ள அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் இருக்கேன்.
காலை முடிச்சோம், ஜெபம் அவரு போயிட்டோம், நானும் போயிட்டோம். போயிட்டு சாயங்காலம் ஜெபத்துக்கு போனோம். ஜெபத்தை முடித்தோம். ஜெபம் முடியறதுக்கு முன்னாடி 3 கால் வந்துடுச்சு. நானும் ஆன் பண்ணி விடுறேன், கட் பண்ணி விடுறேன். ஜெபத்தை முடிச்சுட்டு வெளியில் வரோம், திரும்ப போகணும். 4வது கால் வருது. ஜெபம் முடிஞ்சிருச்சான்னு கேட்குறேன். போய் சொல்ல முடியாத, முடிஞ்சிச்சு. இப்படியே வந்துட்டு போயிடுது. இப்போ முடியாதுன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல பயமா இருக்கு. ஏன்னா பல லட்சம் பிரச்சனை, சாதாரண பிரச்சனை இல்லை. இப்போ சின்ன ஜோமன், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் புரியல, இது இடங்கள் பெரிய இடங்கள் ஒன்று, பட் அவங்க ரேஞ்சுக்கு என்கிட்ட கேட்கற அவசியம் கிடையாது. பட் அவ்வளவு படிச்சிருக்கிறவங்க, அவ்வளவு பதவியை வகித்தவர்கள், பல அனுபவத்தை தாண்டி வந்தவங்க, பல ஆண்டு பதவியை தாண்டி வந்தவங்க, இவனுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் இருக்கிறேன்னா எனக்கு உங்க ஞானம் வர என்னால முடியாது. அந்த போனை அட்டன் பண்ணி சரி இதை வரேன்னு சொல்லி முடிக்கும் போது என்னுடைய ஒரு பாட்டை போட்டான். பாட்டு புரிஞ்சு போய் இப்போ அதை இன்னொரு குழப்பம் இருக்கு. இது இப்ப சரின்றதுக்கு சொல்றத பாட்டா இல்லைன்னு சொல்றதுக்கு சொல்ற பாட்டான்னு புரியாத போயிட்டு இருக்கிறோம். அங்கே போன உடனே சரி அங்கே பேச உட்கார்றாங்க. நான் சிவமண்ணான்ட்டு அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சு அந்த பாட்டில் பாடும்போது 2 காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அப்படி சொல்லி ஜெபம் பண்ண உடனே அவர் கிளியர் ஆகிட்டார். அந்த அம்மா ஒன்றும் கிளியர் ஆகலை, ஆனால் கிளியர் இருந்தால் சொல்லலை. அப்படி சொல்லும் போது முடிச்ச உடனே சரி ஜெபத்தை முடித்தோம், உட்காந்து பேச ஆரம்பித்தான். அப்போ எனக்கு கிளியராக அந்த லீடிங் வந்துச்சு. நான் சொல்லிட்டேன், இது இதுதானா இதுதான் அப்படின்ட்டு எஸ்ஸா எஸ். அதுக்கப்புறம் தான் அவர் வாயை திறக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணி அனுப்பிட்டீங்க மஜான், என்னன்னு நான் தெரிஞ்சிருக்கிற மாதிரியே என்ன செய்யுங்க எனக்கு வெளிப்படுத்த சொல்லி அனுப்பிட்டீங்க. நானும் அவர் 3 பொண்ணை நீ கொடுத்தீங்க பார்த்தியா 3 இதை 3 அப்படி அளவு வச்சுட்டேன். ஏங்க மணிவு எடுக்க சொல்லிட்டேன். என்ன எடுக்க சொன்னேன்? இன்ன பொருள் எடுத்தா இது தேவனுடைய சித்தம், இல்லைன்னா தேவ சித்தம் இல்லைன்னு. இப்ப மனைவி நினைச்சிருக்கிறாங்க, தனித்தனியா நினைச்சிருக்கிறாங்க. என்னன்னு நான் எடுக்கிற பொருள் அவர் நினைச்சதா இருக்கணும், சும்மா தேவ சித்தம் வெளிப்படாது. கதை இல்லது, நடந்த சம்பவத்தை சொல்றேன். அவர் ஜெபம் சொல்லியிருக்கிறாரு, இதை எடுத்தா தேவ சித்தம். அவங்க நினைச்சிருக்கிறாங்க நான் எடுக்கிறது தான் அவர் நினைச்சிருக்கணும், எடுத்துக்கிறாங்க. அதுல கரெக்டா இதே வசனம், என்ன வசனம்? நான் அதை விரும்பினபடி நான் இங்கே வாசம் பண்ணுவேன். அப்பதான் அவர் சொல்றான், அந்த வசனம் அப்பதான் நான் படிச்சேன். அவர் கொடுத்த 3 வசனம் சம்பந்தது. அதுல அந்த ஒரு வசனம், இதை நான் விரும்பினபடி நான் இங்கே வாசம் பண்ணுவேன். எடுத்தாலும் முடியும். அவன் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணி எங்க விட வேண்டியது தானே? உங்களுக்கு தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல, விட வேண்டியது தானே? அப்படின்னா விடல, கூப்பிடுது. இப்ப நீங்க இதை கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. எனக்கு ஒரே சொன்ன எஸ், அத 2 கதை சொன்னேன். நீங்க நினைச்சதும் நடக்கணும், நீங்க நினைக்காததும் நடக்கணும். நான் சொல்ல 2 வார்த்தை. அதுக்கு அந்த ஜெபத்தை வார்த்தை 2 வார்த்தை சொல்லு. நீங்க நினைச்சதும் நடக்கணும்ல, நீங்க நினைக்காத ஒன்றும் இங்க நடக்கணும், நடக்கும். டெபிசிட் வந்துட்டோம். அடுத்த நாள் ஃபோன் பண்றாரு. 2 வார்த்தை சொன்னீங்க. எந்த நபர் எனக்கு கிடைக்காதுன்னு சொன்னானோ நாங்க விரும்பணுமோ அது கிடைச்சிச்சு. 2வது என்னன்னா அவனே சொல்றான், இது வரைக்கும் சரித்திரத்துல இப்படிப்பட்டவர்கள் செஞ்சதே கிடையாது, உங்களுக்காக மட்டும் தான் செய்யல. நான் செஞ்சதே என்னுடைய சரித்திரத்துல எத்தனையோ கோடிகளை பார்த்தாலும் யாருக்குமே இதுவரைக்கும் மறு பரிசீலனையே கிடையாது. பட் என்னன்னே தெரியல, உங்களுக்கு வரும்போது அதை பரிசீலிச்சு நீங்க எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு தோணுது. நினைச்சதும் நடந்துச்சு, நினைக்காததும் நடந்துச்சு. அவங்க 2 பேருக்கு பயங்கர சந்தோஷம். நான் சொன்னேன், ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த படிக்கிறதுனால தெரிஞ்சிடாதுங்க. நிறைய படிச்சவங்க, ஹையஸ்ட் படிப்பு, பல அனுபவத்தை கடந்து வந்தவங்க, பல அனுபவங்களை ஒரு காரியத்தை விளங்கிக்க யாரை செலக்ட் பண்ற? அந்த நபர் யாரு? உனக்கு ஒரு காரியத்தை அறிவிக்கிறது யாரு? உனக்கிடையே புத்தியா? உனக்கு புத்தி இல்லையா? யாரை செலக்ட் பண்ணி வச்சிருக்க? உங்க ஆலோசனை யாரு? ஒரு சசிகல் யாரை செலக்ட் பண்ணிருக்க?
உனக்கு ஒரு காரியம் தெளிவுபடுத்துறது யாரு? ஒரு சரியான நபருக்கு ஆலோசனை இல்லைன்னா உனக்குள் இருக்கிறது எனக்குள்ள இருக்கிறதும் வேசித்தன ஆவி. வேசித்தன ஆவி யாருக்குள்ள இருக்குதோ அவர்கள் சரியான சஜஷனை, சரியான நபரை செலக்ட் பண்ண முடியாது. பைபிள் தெரிய வேண்டியது அது. இங்க போனா அங்க போலாம், அங்க போலாம், அங்க போலாம், எங்கெங்கயோ போ, எங்கெங்கயோ போ. அவனை சபைக்குள்ள வர வைக்கிறதுக்கு பல முறை போராடினேன். இப்ப நான் போராடல, நான் சைலண்டா இருக்கேன். பல முறை வந்து போயிட்டாங்க, பல முறை வந்து போயிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் கேட்க அவசியமே கிடையாது. அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கறது ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இருக்கிறீங்களா? வரட்டுமா? ஃப்ரீயா இருக்கிறீங்களா? எதை வச்சு? கர்த்தர் போட்ட பிச்சை. ஒரு காரியத்தை அறிவிக்க யாரை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிற? உங்களுக்கு தோன்றதெல்லாம் செய்யறதோ? எனக்கு தோன்றதெல்லாம் நான் செய்யறதா? எனக்கு விரும்புறதெல்லாம் நான் செய்யறதா? எனக்கு ஆசைப்படுறதெல்லாம் நான் செய்யறதா? நான் 1ஆம் கிளாஸ் சொல்றேன், எல்கேஜி பேபி பிள்ளையா? நான் கண்ண பக்கத்துல கையை நீட்டுறதுக்கு அதுதான் கையை நீட்டோம். மூக்கல சளி வலிக்குது, மூக்கல வேலை ஆகும, முகங்கள தெரியாம இருக்குமா, இருபத்தி கிட்ட போனா கையை நீட்ட பாரு. அதுதான் என் பார்க்கறதெல்லாம் தீர்க்கும். நீ யாரு? ஒரு தேவ பிள்ளை இல்ல? உன் வாழ்க்கையில நீ ஒரு காரியத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள யாரை வைத்திருக்கிற? எது வேசித்தன ஆவி? எது வேசித்தன ஆவி? ஒரு காரியத்தை குறித்து கேட்கக்கூடாத நபரிடத்தில் நான் கேட்கக்கூடிய நபராய் இருப்பேனானால் எனக்குள் இருக்கிறது வேசித்தன ஆவி. இந்த ஆவி உன்னை விட்டு விலகாத வரைக்கும் நீ தலைகளை நின்னாலும் ஏசுறத வாசம் பண்ண மாட்டான். நீ வேணா உட்கார்ந்து கிடக்கலாம், நீ வேணா அந்நியபாஷை பேசிக்கலாம். என்னன்னு நீங்க பேச அந்நியபாஷை உங்க பிள்ளைங்க பேச பார்த்துருக்கீங்களா? உங்க பிள்ளைங்க அந்நியபாஷை பேச பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? நாங்களே பேசலையா? அதுக்கு என்ன பண்ணு? அது வாஸ்தவம் தான். நீங்க பேசணும், உங்க பிள்ளைங்க பேசணும். நம்ம பேசுற அதே பாசமா பிள்ளைகளை கேட்கறதுனால அதே பாச பிள்ளை பேசும். நீங்க எல்லாம் ஆவி நிரம்பி பாருங்க, உங்க பிள்ளைங்க ஆவி நிரம்பும். எதை வச்சு? கையை வேகமா தட்டுறாங்க. எதை வச்சு? உங்க பிள்ளை தட்டுறாங்களா? எதை வச்சு? நீங்கள பார்த்தாங்க அப்படி தட்டுறாங்க, அவ்வளவுதான். நீங்க பேச அடிக்கடி உங்க காதல் கிடா அவங்க பேசுறாங்க, அவ்வளவுதான். இதனால அவசியப்பட அர்த்தம் இல்ல. அப்ப ஒண்ணு விளங்கிக்கோ, ஒரு காரியத்தை கேட்க வேண்டிய நபரிடத்தில், நம்ம சொன்ன பாதை. இரண்டாவது நபர், அந்த கேட்க வேண்டிய நபரிடத்துல கேட்காமல் இவங்க எங்க போறாங்க? ஏன் ஜனம் கேட்க எங்க வந்திருக்கணும்? ஏன் ஜனம் எங்க வந்திருக்கணும்? எங்கதானே வந்திருக்கணும். ஆனா எங்க போறான்? கட்டை நடத்துக்க போறான். கட்டை நடத்துக்க போறான். ஏன் போறான்னா வேசித்தன ஆவி அவனை வழி தப்பி திரிய பண்ணது. அங்க போறான், அங்க போறான், அங்க போறான், எங்கெங்கயோ போறான். எதுக்கு? எதுக்கு? ஒரு சாதாரணமான காரியத்தை செலக்ட் பண்றதுக்கு. உன் வாழ்க்கையில உன் காரியத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள யாரை வச்சிருக்கிற? யாரை நியமித்து வைத்திருக்கிற? அப்ப நான் போற பாதை சரியா இருக்கணும், நான் கேட்கக்கூடிய நபர் சரியா இருக்கணும். மூணாவது, கேட்கறியா? முதல்ல ஆலோசனை கேட்கணும்னு விரும்புறியா? அந்த விருப்பம் இருக்கா உனக்கு? இதுல கருத்தை நம்ம இதை கேட்கணும், என்னன்னு, இது தெய்வ சித்தம் தானா, இது தெய்வ விருப்பம் தானா என்பதை நான் கேட்கணும்ன்ற விருப்பம் இருக்கா முதல்ல? அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை கொடுத்து தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு கேட்கணும்ன்ற எண்ணம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை அப்படின்னாலே அது என்ன ஆவினா வேசித்தன ஆவி. ஒண்ணு, பாதை சரியா இருக்கணும். ரெண்டாவது, பாதை நம்ம யார் இடத்துல போறது சரியா இருக்கணும். மூன்றாவது, நான் செய்யறது சரிதானா? நான் செய்யறது திருடாண்ட போய் கேட்கணும், இது மாதிரி எனக்கு ஒரு அவசரமா தேவைப்படுது, பக்கத்து வீட்டில் நிறைய காசு வச்சிருக்கிறாங்க, அது ஒன்றும் வீட்டெல்லாம் போட்டல, வீடெல்லாம் போட்டல, வெளியவே வச்சிருக்குது, எடுத்துக்கலாமான்னு ஒரு திருடங்கிட்ட போய் கேட்டானே சொல்லுவோம். இல்லப்பா அதெல்லாம் ரொம்ப தப்பு, ரொம்ப பாவம், அப்படி செய்யக்கூடாது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அடப்பாவி, உன்னமா நீ எடுக்காதுங்கிற,
ஏன்னா வீடு போடலன்ற காலத்து பீரோ மேல டேபிள் மேல வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றேன். எனக்கு இவ்வளோ தேவை இருக்குன்னு சொல்றேன். கண்ணில் பார்த்துட்டு அம்மையா வருவாங்க. ஆடாப்பா நான் சொல்றேன், நான் போய் எடுத்துக்கிறேன். என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? திருடுங்கட்ட போனா திருடுறதான் சரின்னு சொல்லுவான். சம்சாரி கிட்ட போனா சொல்லுவான், அடப்பாவி அப்படி இப்படி கையை தொட்ட போடுறான். அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அது எவ்வளவு பெரிய அக்கிரமம் தெரியுமா? இதனால எவ்வளவு பாதிப்பு தெரியுமா? உன் தலைமுறை எவ்வளவு கெட்ட பேர் வரும் தெரியுமா? அவன் எல்லாம் அடுக்கிறான். ஆனா இவன் சொல்றான், உற்சாகப்படுத்துறான். யார்கிட்ட கேட்கிறேன்? நீ செய்யறத உற்சாகப்படுத்துறதுக்கும் ஆள் இருக்கு, நீ செய்யறத தடுக்கிறதுக்கு ஆள் இருக்கு. இன்னைக்கு நமக்கு என்ன, அவங்ககிட்ட போனா முட்டுக்கட்டை தான் போடுவோம். நம்ம பார்த்தோன்னா எப்ப பாரு நம்ம செய்யணும்னு சொன்னா வேணாம், அவசர பணம் பிடிச்ச மாதிரி வேணாம் வேணாம் வேணாம். அதுக்கு தான் அவங்ககிட்ட ஒண்ணுமே சொல்றதில்ல. போ சொல்லாத, போ போ, உளுந்து எழுந்து வாப்பா. நீ போ, உளுந்து எழுந்து வா, மீண்டா எழுந்து வா. இங்க அங்கே கடை எடுக்கல கிடக்கு. நீ போ, பள்ளத்தில் விழக்கூடாதுன்னு சொல்றோம். அங்க போனாலே தான் முட்டுக்கடை தான். வேணாம், வாய் நல்ல வார்த்தை வரதில்ல, அவசர குணம் பிடிச்ச மாதிரி. சரி நல்லதா, நல்ல வார்த்தை வரதில்ல, வாய் நல்ல வார்த்தை வருது. சாதிச்சிட பாக்குறேன். சாதிப்பா, சாதி சாதி சொன்னான். இந்த ஜனங்களாம் எண்ணிட்டு வா. அவன் பக்கத்துல கை கட்டி சொல்றான், ஐயா வேணாம் ஐயா, அது ஜனங்களாம் எண்ணக்கூடாது. டேய் நீ ராஜாவா நான் ராஜாவா? நீங்க தான் ராஜா, போடா. சரி போயிட்டான். செத்ததெல்லாம் யாரு? இன்னைக்கு ஐயோ 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 அடிச்சுக்கிற. ஏன்டா அடிச்சுக்கிற? தாவீத ஏன் அப்படி அடிச்சுக்கிற? சொன்னான்ல, ஒரு வார்த்தை கேட்டிருந்தா வேணாங்க, அது என்ன வேணாம்னு சொன்னான்ல, அப்ப கேட்டிருந்தா நீங்க தலையில அடிச்சுக்கிற. அவன் சொல்றான், எப்ப பாரு வேணாம் வேணாம் வேணாம். நான் சொன்னேன், என்ன கொடுக்க போற? ஒண்ணு இல்ல, உற்சாகப்படுத்த. ஆமா செய்து சொல்ல. ஆரம்ப நாட்டில் நமக்கு அங்க பழைய சக்தி இருக்கும் போது ஒருத்தர் தலைவர்கள் நிக்கணும், பயங்கர துடிப்பா துடிக்கிறார். தலைவர்கள் நிக்கணும். அவங்க கேட்கிறாங்க, தலைவருக்கு அந்த தேர்தல் டிக்ளேர் பண்றது கேட்கிறாரு. ஆனா அவங்க வீட்டில் அவர் நிக்கிறது வேணான்ற விருப்பம், இவருக்கு நின்னே ஆகணும்ன்ற விருப்பம். இப்ப என்கிட்ட கேட்கிறார், கொஞ்ச நாள் சபைக்கு வந்து கேட்கிறார், நிக்கட்டுமா? நீங்க சொன்னா நிக்கிறேன். அன்னைக்கு ஆசை உள்ளக்குது. என்ன சொல்ற, நானு எனக்கு ஜெபிச்ச லீடிங் இல்லை. நான் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். ஜெபிச்ச லீடிங்கே இல்லை. இப்ப எனக்கு விருப்பமே விருப்பம்னா நீங்க லீடிங்லாம் சொல்லல, நில தோக்க போற, அது கன்ஃபார்மா தான் கிளியரா தெரியுது. அதனால அவர் நினைக்கிறான், என்னாதான் ஜெயிக்குவேன், வேற யாரும் ஜெயிக்க முடியாது, நான் ஐயா சொல்ல ஜெயிக்குவேன், நீங்க மட்டும் ஓன சொல்லுங்க. எங்க வீட்டுல எல்லாம் ஒன்னா சாப்பிட்டாங்க. பழிப்பாரு. ஏன்னா காசால பார்த்து நீங்க அப்பா நிக்கலாம் நிக்கணுங்க, உங்க வீட்டுக்காரங்க நிறுத்த வைங்க, என்னையா சாடுறீங்க? அவர் சொல்றா, நீங்க நிக்க சொன்னா நிக்க வைக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல, எனக்கு லீடிங் இல்லை. அந்த மாதிரி நான் சொல்லிட்டேம்மா, எனக்கு ஜெபிச்ச லீடிங் எனக்கு இல்லை, நான் என்ன சொல்ல? சரி நான் சொல்லிடுற முடிஞ்சுட்டாரு. அது என்ன சொல்ல தெரியல. அன்னைக்கு நம்ம தான் சர்ச்சை விட்டு. எதனால? அவங்க செய்யன்றத நான் செய்யணும் சொல்லல. நீ நின்னாலும் சொல்ல மாட்டேன், நிக்கலாலும் சொல்ல மாட்டேன். ஏசாத சொன்னா சொல்லுவேன். சொல்லலையா? எனக்கு சொல்லலையா? எனக்கு அமைதியாக்கிறாரு, நீ பார்த்து பண்ணிடுவேன். சிலரை சொல்லுவார், சிலர் சொல்லாம. அவர் தெரியும், இவன் சொன்னா கேட்பன தெரியும், அதனால உன் வாயை மூடிடுவாரு, நான் வாயை முடிக்குவேன். சிலரை கத்தர் வெளிப்படுத்துவாரு, சிலரை கத்தர் வெளிப்படுத்துவேன். அது யாரை வச்சுன்னா செய்யறாள வச்சு. சொல்றத அவன் செய்யறாளா இருந்தாக்க வெளிப்படுத்துவார். இதை சொல்லு, இப்படி ஏவன் பண்ண சொன்ன உட்காந்து அதை சொன்னாலும் சொல்லிட்டு வந்துட்டு வேலை முடிஞ்சு போச்சு, கடையை முடிச்சுட்டது, சந்தோஷமா போறாங்க. ஆனா சிலரை பத்தியா கத்த வெளிப்படுத்த மாட்டான். எனக்கு அவருக்கு தெரியும், என்ன சொன்னாலும் அவன் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டேன். எதுக்கு சொல்ற, சைலண்ட் ஆயிரு, நம்ம போராடி பார்ப்போம், வாய முடியும் அவன் தெரிஞ்சுக்க மாட்டேன். அப்ப சொல்லிடுவோம், நீங்க ஜோம் பண்ணி பாருங்க. நீங்க என்ன பண்ணி பாருங்க, ஜோம் பண்ணுங்க. எனக்கு வெளிப்படுத்த நான் சொல்றேன், உனக்கு வெளிப்படுத்தினா நீ செஞ்சுக்கோ, ஏன் வேலை முடிஞ்சிச்சு. பழிய கழிக்க இல்ல, அவங்க நிலைய வச்சா கத்த வெளிப்படுத்துவாரு. நீ கேட்கிறாளதான் கத்த. நான் சொல்றேன், நீ போற அவசியமே கிடையாது, ஆன் த ஸ்பாட் வெளி வந்துடும். இல்லைன்னு சொன்னா கதை முடிஞ்சு போயிடும். வீட்டுக்கு வந்து ஜெபிக்கும் போது என்ன பாட்டை பாட நினைச்சாலே உன் கதை முடிஞ்சு போயிடும். உங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு வந்தோம்னா உங்க வீட்டுக்கு வரும்போது என்ன பாட்டை பாட நினைச்சாலே உங்க நிலை என்னன்றத நீயே புரிஞ்சுக்கலாம். ஆமா அதெல்லாம் கவனிச்சோம், என்ன தெரியல. சரி பார்த்து அப்ப ஒண்ணு விளைவிக்கோங்க, கேட்க வேண்டிய நபரை
கேட்க வேண்டிய நபரிடத்துல கேட்டா எனக்குள்ள இருக்கிறது நல்லா, கேட்க கூடாத நபரிடத்துல கேட்டா எனக்குள்ள இருக்கிறது வேசித்தனம். மூன்றாவது சொன்ன கேட்க விருப்பம் இருக்கா, உன்னை கேட்டு செய்ய விருப்பம் இருக்கா? இந்த பழக்கம் எங்கிருந்து வரணும்? இவள்ல இருந்து வரணும். என்னது? பக்கத்து வீட்டுக்கு பிள்ளை விளையாட போகுது, என்ன கேட்க வந்து அம்மா கிட்ட அப்பாட்ட வந்து நான் விளையாட போயிட்டு வரட்டுமாமா, நான் விளையாட போய் விளையாடிட்டு வரேன் அப்படின்னு கேட்கிற பழக்கம் எங்க வரணும்? அது அங்கேயே வரல. இப்ப வருமா? இப்ப வருமா? தூங்கி வந்து டவுசர் தூக்கி மாடிச்சு ஓடுது தெருவுக்கு, அது போயிட்டு 11 மணிக்கு வருது, அதுக்கு மேல வந்து அடிச்சு எங்க போன சாப்பிடாத, அது பல்லு தேய்ச்சி அதெல்லாம் கிடையாது, உட்காந்து போடு ஊட்டு. பிள்ளை யார கேட்டுற போனன்னு பிடிச்சிருக்கிற காதை திரும்பி இருக்கியா? இன்னைக்கு உன் பிள்ளை பக்கத்தவனை கேட்டு போதா? அது 1 வயசு பிள்ளையோ, 1 வயசு பிள்ளையோ, 9 வயசு பிள்ளையோ, 50 வயசு பிள்ளையோ, இது எங்க வந்திருக்கணும்? சிம்மல வந்திருந்தா கம்பள வந்திருக்கும். இது சிம்மலையா வரல. அவனை கடை சொல்லுவான், என்ன கேட்காத போன, எங்க அப்பா அம்மாலே கேட்காதான் போறாங்க, நான் கேட்கறது அதுவும் வாஸ்தவம் தான். என்ன சொல்ற? வீட்டுக்காரி வந்துட்டு எங்க அப்படி போயிட்டு வரேன் அப்படின்னு கேட்டா பரவாயில்ல, போயிட்டா வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டுமே, அப்புறம் வீடு பூட்டிட்டு வந்தா பார்த்தா வீடு என்னடா வீடு பூட்டி இருக்கு, எங்கம்மா இருக்கிறேன், இங்க வந்து நிக்கிறேன், சரிம்மா. எங்க போறேன், எங்க வந்து நிக்கிறேன், சரி. என்னைக்கு நம்ம கேட்டு பஸ் செய்யட்டுமா, அது வேணாவா அப்ப அது நம்ம சரித்திரத்திலேயே, அது சரித்திரமே கிடையாது, நமக்கு அப்படியே போக வேண்டியதுதான். என்ன ஆவினா வேசித்தன ஆவி, வேற ஒண்ணு. வேசித்தன ஆவி. ஒரு காரியத்தை கொடுத்து கேட்கணும்ன்ற எண்ணம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இல்லை என்றால் அவர்கள் இருக்கிறது வேசித்தன ஆவி. அப்ப வேசித்த ஆவிய என் சபை தூரம் தள்ளுன்றாரு. எதை தள்ளணும்? கேட்காம செயல்படுறத தள்ளணும். யாரிடத்துல கேட்கணும்ன்றத சரியான நபரை செலக்ட் பண்ணாததை தள்ளணும். யார் வேணாலும் கேட்கறது இல்ல, யார் வேணாலும் கேட்கறது இல்ல. ஒரு காரியத்தை யார கேட்கணுமோ அவனதான் கேட்கணும். வயிறு பிரச்சனை, வயிறு வலி, யார்கிட்ட கேட்கலாம்? வயிறு வலி, மாத்திரை போட்டீங்க சரியாவல, எங்க கேட்கலாம்? வயிறு ஸ்பெஷலிஸ்ட கேட்டா அதுக்கு என்ன வலின்றத நம்ம தமிழ் ஒருத்தர் இருந்தாலே தேவானந்தம் எங்கெங்கயோ ஹாஸ்பிட்டல் போனாங்க. அவன் ஊழிக்கு தான் ஆரம்பம். எங்குமே அப்போ அதை போராடமெல்லாம் அவன் வீசிக்கிறதுனா அது சொல்லி பயங்கரமாக பண்ணுவாங்க. ஒரு அவங்க ஊழிக்கு வந்துட்டாங்க. நான் ஊழிக்கு போய் நிற்கிறேன், நான் பள்ளிக்கூட பக்கம் போகிறேன்னு நினைக்கிறேன். உடனே ஃபோன் பண்ணுறான். என்னடான்னு கேட்டாக்க ரத்தமாக வாந்தி எடுக்கிறேன், எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னென்னு புரியல. எனக்கு ஊழித்தர் ஒன்றுக்கிறேன், நாங்கள் ஊழிக்கு வந்த புதுசு. அப்போது இதை கொடுத்து ஓசூர் டாக்டர் இருக்கிறார். ஓசூர் டாக்டர் அவர் அந்த வயிறுக்கு மட்டும் பார்க்குறேன். ஏற்கனவே இன்னொரு தம்பியை கூப்பிட்டு போயிட்டு ஒரு அறிமுகம் ஒரு பழக்கம். வேணா ஃபோன் பண்ணி கட்டபடி இருக்கிறான், கூட்டட்டுமான்னு. நாளைக்கு காலையில் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா, அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டா. நாளைக்கு காலை அவனை கூட்டு அங்கே போகிறேன். ஒன்றும் அவன் டெஸ்ட் பண்ணலங்க. கையை நடுற தம்பினார். அவன் கையை நீட்டினான், பாஸ் விட்டார். உனக்கு நுரையீரல் பாட்டுன்ட்டார். பிரச்சனை வயிறை பார்த்து சொல்லலை, பிரச்சனையை வயிறை பார்த்து சொல்லலை, வயிறை தட்டி பார்த்து சொல்லலை, வயிறை எக்ஸ்ரே சொல்லலை, வயிறை ஸ்கேன் பண்ணி சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. கையை நீட்டினான். உனக்கு நுரையீரலில் பால்ட் இருக்கு. அந்த பால்ட்டை ஒரு நுரையீரல் பால்ட்டால 2 நுரையீரல் பால்ட்டான்றத செக் பண்ணதுக்கு மட்டும் ஒரு சீரியஸ் ஸ்கேன் எடுத்துட்டார். ஒரு டெஸ்ட் பண்ணல. எதை வச்சு? அவரு அதுக்குன்னு படிச்சார். மற்றவனை போனோன்னு சொல்றான், வீசுங்க உனக்கு ஆஸ்மா இருக்கும், மொத்தம் எழுது மாத்திரை. அவன் மாத்திரையை ஓபன் பண்ண பக்கம் யாரும் நிற்க முடியாது, அவ்வளோ மாத்திரை வச்சிருப்போம். அந்த இடத்துக்கு போனோம். அவர் டெஸ்ட் எல்லாம் பண்ணல, கையை பார்த்தாரு. நான் சொன்னது உண்மையா போய் டெஸ்ட் பண்ணிக்கன்னா 1 ஆ 2 அதான் சந்தேகம். அதனால என்ன செஞ்சது, ஒரு சீரியஸ் ஸ்கேன் எடுத்துரு. கரெக்டாக நடத்தும். அடுத்த ஒரு வாரம் கழிச்சு கொண்டு போனோம். நான் சொன்னேன் அன்னைக்கு நுரையீரல் பால்ட் மீ சொல்லிட்டேன். எதை வச்சு? அதுக்குன்னு படிச்சாரு சொல்லிட்டார். மட்ட போனா எழுதுற மாத்திரை 3 பக்கம் எழுதுறாங்க மாத்திரை. அவனை முழுகி இக்கிறதும் மொத்தமாக போயிடுச்சு. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எதை யார்கிட்ட கேட்கணுன்றதுக்கு என்ன இருக்கு? வழிமுறை இருக்கு. மூச்சு ப்ராப்ளம்
ஊர்ல ஒருத்தன் 10வது பையனான ஒருத்தன் டாக்டர் ஒருத்தக்கிறான் இல்லையா? இருப்பாங்களா? இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. நமக்கு என்னது? அங்க போன நல்லா ஆயிடுது. ஆமா சரி போயிட்டு வா போ, நான் வேற என்ன சொல்ல, மொத்தம் குத்துறான். போகக்கூடாத ஆள்கிட்ட போனா அதுதான் நடக்கும். போக வேண்டிய ஆளிடத்துல போனா சரியான நிவாரணத்தோட அழகா என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்போ ரெண்டாவது சொன்னேன், போக வேண்டிய இடத்துல போகாம போகக்கூடாத இடத்துல போக வேணாம், எனக்குள்ள இருக்கிறது வேசித்தன ஆவி. மூன்றாவது, நான் போற பாதை சரிதானா, செய்யற வேலை சரி, ஆனால் போற பாதை சரிதானா, அந்த வேதானா, இது கரெக்டான பாதை தானா, இந்த பாதையை தெரிந்து கொள்ளாம போனா உள்ள இருக்கிறது வேசித்தன ஆவி. இது ஆவியை விளக்கினாதான் நான் என்ன செய்வேன். வேசித்தனாவி உன்னை விட்டு விலகினால்தான் உன்னிடத்தில் வந்து என்றென்றைக்கும் நான் வாசம் பண்ணுவேன். அப்போ அந்த மூணும் நமக்குள்ள விலகாம, நம்ம வீட்டை விட்டு விலகாம நமக்குள்ள யாரும் வாசம் பண்ண மாட்டார். தேவன் வந்து வாசம் பண்ண மாட்டார். அப்ப தேவன் வாசம் பண்ணலன்னா எப்படி இருக்கும்? தேவன் வாசம் பண்ணலாம் எப்படி இருக்கும்? அப்போ ஒரு நபர் போக வேண்டிய இடத்துல போகணும்னாக்க பாதிப்பு தானா? நீ சொல்றீங்க. அப்போ சரியான நபரிடத்துல ஒரு நபர் போகலன்னா அவனுக்கு பாதிப்புன்றீங்க, பாதிப்பு தானா? அது ஆசீர்வாதம் இல்லையா? ரெண்டு வசனத்தை சொல்லியாரு. போக வேண்டிய ஆளிடத்துல போனா என்ன, போக கூடாத ஆளிடத்துல போனா என்ன? அப்ப ஒரு சரியான நபரை செலக்ட் பண்ணி சரியான ஆலோசனையை நான் கேட்கலன்னா எனக்கு பாதிப்பு இருக்கா? 100% வேதத்தின் அடிப்படையில் பாதிப்பு இருக்குது. போகக்கூடாத ஆளிடத்துல போனா எனக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா? பாதிக்கப்படும்ன்றதுக்கு ஒரு வசனத்தையும் பாதிப்பு இல்லைன்றதுக்கு இன்னொரு வசனத்தையும் நான் சொல்லி அடுத்தபடியாக சொல்லி முடிச்சேன். பாதிப்பு உண்டா இல்லையா? பாதிப்பு உண்டுன்றதுக்கு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம் 1லிருந்து 4 வரைக்கும். ஆகாப் மரணமடைந்த பின்பு மோவாபியர் போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டில் இருந்து பிராதி வழியா விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்போனோ மாட்டேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேவோரிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். என்ன சம்பவம்? அகசியா ராஜா மேலிருந்து கீழே விழுந்துட்டான். மேலிருந்து கீழே விழுந்துட்டான். இதனால வியாதி வந்துருச்சு அவனுக்கு. இந்த வியாதி நீங்க நான் பிழைக்கணும் மாட்டணும் என்ற ஒரு தெளிவு என்ன செய்யணும், எனக்கு வேணும். ஏன்னா அந்த வியாதி என்ன செய்ய மாட்டேங்குது, போகவே மாட்டேங்குது, இது மாறவே மாட்டேங்குது. என்ன காரணம்? இது எனக்கு பெரிய ஆபத்தா முடியுமா, இல்ல அந்த வியாதி நீங்கி நான் சுகம் ஆயிடுவேனா அப்படின்னு கேட்கறதுக்காக ஒரு சஜஷன் அவனுக்கு தேவை. யாருக்கு? ஒரு பெரிய ராஜா, 10 கோத்திரத்துக்கு ராஜா. அந்த ராஜாவுக்கு என்ன தேவைப்படுது? ஆலோசனை தேவைப்படுது. நமக்கு தேவைப்படுதா? பெரிய அவன் ராஜா, அதனால தேவைப்படுது. அதுக்கு மேல சொல்லல, சரியா? அவன் ராஜா, அதனால அவனுக்கு தேவைப்படுது. சரி, அப்போ ராஜாவுக்கு தேவைப்படுது. அவன் கேட்கிறான், இது நீங்குமா நீங்காதா? இது என்ன விட்டு இந்த பிரச்சனை மாறுமா மாறாதா? இது என்ன காரணம் அப்படின்னு கேட்கறதுக்காக ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டான். அந்த இடத்துக்கு இப்ப 50 பேர் போய் நிற்கிறாங்க. போய் அங்க கேட்கறதுக்கு போறாங்க. போற வழியில இப்ப கர்த்தர் குறுக்கிடுறார். அவர் சொல்ற வார்த்தை கவனிங்க. கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவுடைய ஆட்களுக்கு எதிர்ப்பட்டு இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். எது நிமித்தம்? நீ தப்பான ஆளை செலக்ட் பண்ணதின் நிமித்தம். ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக, ஒரு சஜஷன் கேட்கறதுக்காக, ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக கேட்க கூடாத நபரை விட்டுட்டு
கேட்கக்கூடிய நபரை விட்டுட்டு கேட்கக்கூடாத நபரிடத்தில் போனபடியால். எதனால? ஒரு விஷயத்தை நான் கேட்க வேண்டிய ஆளும் உண்டு, நான் கேட்க கூடாத ஆளும் உண்டு. கேட்க வேண்டிய நபரை விட்டுட்டு கேட்க கூடாத நபரிடத்தில் போனபடியால் இது நிமித்தம் இறங்காமல். என்ன தப்பு? என்ன தப்பு? கொலை பண்ணானா? அகசிய யாரையாவது வெட்டி கொலை பண்ணானா? இல்லனா? ஸ்டேட் பேங்க்ல கொள்ளை அடிச்சானா? ஏடிஎம் வச்சு பணம் தந்தானா? என்னங்க பண்ணா? இந்த பிரச்சனை அப்படியே இருக்கிற மனால அப்படியே இருக்குது. இந்த பழிவினை மாறவே மாட்டிருக்குது. இதனால இந்த எக்ரோனி தேவனிடத்துல போய் விசாரிக்கலாம். விசாரிக்க வந்தான், பாதையில பயணிக்கிறான், ஆளை மட்டும் மாத்திட்டான். யார்கிட்ட போக வேண்டியவன்? அவன் கேட்கிறான், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா எக்ரோனின் தேவனிடத்தில் போனீர்கள், இது நிமித்தம். எது நிமித்தம்? நீ கேட்க போனீங்க, வேற தப்பு இல்லை. அங்க சொல்லல வேற தப்பு, நிறைய தப்பு இருக்குது, அதெல்லாம் அவர் சொல்லல, அதெல்லாம் தான் பரவாயில்ல. ஆனா கேட்க வேண்டிய நபரை விட்டுட்டு கேட்க கூடாத நபரிடத்தில் நீ போனது இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து சாகவே சாக. அப்போ விசாரிக்க வேண்டிய நபரிடத்துல விசாரிக்காம விசாரிக்க கூடாத நபரிடத்துல ஒரு காரியத்தை விசாரிச்சா எனக்கு என்ன இருக்கு? பேராபத்து இருக்கு. சின்ன ஆபத்து இல்லை, பேராபத்து இருக்கு. அப்ப பேராபத்து எனக்கு ஏன் வந்திருக்குன்னா, நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, உண்மைதான். எந்த அக்கிரமம் பண்ணல, உண்மை. எந்த அநியாயமும் பண்ணல, உண்மை. எந்த தப்பும் பண்ணல, உண்மை. நல்லா ஜெபம் பண்ணு, சரி. பரிசுத்தமா வாழ்றேன், சரி. உண்மையா இருக்கிறேன், சரி. நல்லா ஜெபத்துக்கு போறேன், சரி. எல்லாம் சரி. ஒரு காரியத்தை யார்கிட்ட கேட்டேன்? ஒரு காரியத்தை செய்யறதுக்கு யார் உனக்கு பர்மிஷன் கொடுத்தது? யார் இடத்துல சஜஷன் கேட்ட? யாருடைய ஆலோசனையை நாடன? யார நீ கேட்ட? யார கேட்ட? கேட்டனே, யார கேட்ட? அதான் கேள்வி. கேட்ட எக்ரோனின் தேவனிடத்துல விசாரிக்க போனோம், கேட்க போல போகும்போதே முடிஞ்சு போச்சு கதை. போகும்போதே முடிஞ்சு போச்சு கதை. போன பிறகு இல்ல, போக ஆரம்பிச்சான், கதை முடிஞ்சு போச்சு. அது சொல்லலையா? வர ஆரம்பிச்சாங்க, பாதி பட்சம் கிளியர், பாதியில முடிச்சுமே கிளியர் தான். பட் தெளிவுபடுத்த கொஞ்சம் நாளாச்சு, அவ்வளவுதான். போக வேண்டிய பாதையில போனாலே மேக்சிமான ப்ராப்ளங்கள் செஸ் ஆகும். இன்னைக்கு போக கூடாத இடத்துக்கு போறதுனால தான். போக ஆரம்பிச்சாலே இன்னும் போகல, போயின்னு இருக்கிறாங்க. வழியில எதை கொடுக்க சொல்றாங்க, இஸ்ரவேல்ல தேவன் இல்லை என்றா எக்ரோனி தேவனை விசாரிக்க போறீங்க, இது நிமித்தம். உன்னபடி கேட்கல, எக்ரோனி ஒன்னும் சொல்லல, ஒன்னும் செய்யல. அவன் சொன்னதே ஒண்ணும் செய்யல, கேட்கவே இல்லை. இப்பதான் கேட்கவே போறோம். கேட்க போனாலே இவ்வளவு ஆபத்து இருக்குன்னா, கேட்டவங்க எவ்வளவு ஆபத்து? எங்க கேட்க போறவனுக்கே இவ்வளவு ஆபத்து, உயிரே போகுதுன்னா கேட்டவனுக்கு, கேட்டபடி செஞ்சவனுக்கு கர்த்தர் அறியணும். யா மரியா பராபரம், கர்த்தர் அறியணும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறதெல்லாம் வேறங்க, கர்த்தர் நினைக்கிறதெல்லாம் வேற. எக்ரோனின் தேவனிடத்துல விசாரிக்க போறவனுக்கே இவ்வளவு ஆபத்துன்னா, விசாரிச்சவனுக்கு எவ்வளவு ஆபத்து? அந்த விசாரிச்ச அந்த எக்ரோனின் தேவன் சொல்றபடி செய்யறவனுக்கு எவ்வளவு ஆபத்து? கணக்கு பண்ண முடியுமா? கணக்கு பண்ண முடியுமா? நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல. கணக்கு பண்ண முடியுமா? விசாரிக்க போறான், இந்த வியாதி நீங்கள, இந்த பிழைவனை நீங்கள, என்ன பிரச்சனைன்னு அங்க விசாரிச்சுட்டு வாப்பா, அவன் போய் கேட்டுட்டு வா அப்படின்னு போறான். போக ஆரம்பிக்கும் போதே செத்து போயிட்டான் ஆளு. போய் கேட்டவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? கேட்க சொல்லும் போதே இவ்வளவு ஆபத்துன்னா, கேட்ட பிறகு, கேட்டதை செஞ்ச பிறகு, அப்ப நம்ம மைண்ட் எல்லாம் வேற, கர்த்தருடைய மைண்ட் எல்லாம் வேற. அப்ப போகக்கூடாத இடத்துக்கு போனாலும்
கேட்கக்கூடாத இடத்துல கேட்டாலும், கேட்கக்கூடாத கதை கேட்டாலும் எனக்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, பேராபத்து இருக்கு, பெரிய ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்தை நான் தப்பிக்கணும்னா சரியான இடத்துல சரியான கருத்தை நான் கேட்கணும். அப்ப கேட்க வேண்டிய இடத்துல கேட்டா நடக்கிறதா நடக்குமா? கேட்க வேண்டிய இடத்துல கேட்டா நடக்கிறதெல்லாம் நடக்க கூடாததே நடக்கும். கேட்க கூடாத இடத்துல கேட்டா நடக்க வேண்டியது கூட நடக்காது. கேட்க வேண்டிய இடத்துல கேட்டா நடக்காதது கூட நடக்கும். அதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வேகமா வாசித்து வரலாம். அதுக்கு படிக்கிற வசனம் ராஜா, ஐயோ இந்த 3 ராஜாக்களும் என்றான். 7 நாள் அவனுக்கு என்ன கிடையாது. அது வசனம் படிக்க மோவாபு. அப்படியே ராஜாவும் போனார்கள். ஆனாலும் 7 நாள் சுற்றி திரிந்த போது ராஜ்யங்களுக்கும் ரதங்களுக்கும் மிருக ஜீவங்களுக்கும் ராஜாக்களுக்கும் எத்தனை நாள்? 7 நாள் தண்ணி இல்லை. நான் நேற்று காலைல சொன்னேன், நேற்று 10 மணிக்கு சொன்னேன். 2 மணி நேரம் தண்ணியில நாளே சாகர மாதிரி ஆகி போயிடுது. இப்படி எத்தனை நாள் தண்ணி இல்லை? 7 நாள் தண்ணி. எப்படி இருக்கும்? முடிவு பண்ணிட்டாங்க நமக்கு அது இதோட இதோட நமக்கு தண்ணி கிடைக்க என்னவே கிடையாது. என்ன முடிவாங்க? தண்ணி கிடைக்குமா? தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? எவ்வளவு சுத்திட்டான்? ரதம் முறை சுத்திட்டான், ராணுவ முறை சுத்தியாச்சு, ராஜா முறை சுத்திட்டான். அப்படின்னா சுத்தக்கூடாத இடத்தெல்லாம் சுத்திட்டான், சுத்தக்கூடாதெல்லாம் சுத்திட்டான், எங்கெங்கயோ சுத்தி பார்த்தான். என்ன இல்ல? ஒரு பொட்டு தண்ணி இல்லை, ஒரு பொட்டு தண்ணீர். நாக்களை வைக்க ஐஸ்வர்யம் கேட்டது, ஒரு பொட்டு தாக்களை வைக்க தண்ணி இல்லை. அவன் சொல்லிட்டான், நம்ம கதை முடிஞ்சு போச்சு, நம்மள 3 பேரையும் கதை என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாரு, காலி பண்ண முடிவு பண்ணிட்டா இருப்பான்னு சொல்றான். அப்ப உங்களுக்கு என்னவே கிடையாது, தண்ணி கிடைக்க வாய்ப்பே கிடைக்கும் கிடைக்காது. முயற்சி பண்ணாலும் கிடைக்கல, முயற்சி பண்ணி பார்த்துட்டான் கிடைக்கல. இந்த இடத்துல இப்ப யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம் இப்ப 11ஆம் வசனம். எப்பொழுது நமக்கு தண்ணி கிடைக்கவே கிடைக்காது, நம்ம 3 ராஜாக்களும் இங்கே சாக போறோம், சாவுதான் நமக்கு உறுதி, இதுக்கு மேல நம்ம பொழைக்க வாய்ப்பே இல்லை, இனிமே பொழைக்க கிடையாது, நான் பொழைக்க வாய்ப்பே இல்லை, நான் தப்பிக்க வாய்ப்பே இல்லை, என் வாழ்க்கையில சாவு உறுதி, இனிமே நான் பொழைக்க முடியாது. அந்த நிலைக்கு வந்த போது இப்ப யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி இங்கே யாராகிலும் ஒருவர் இல்லையோ என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறார் என்று இஸ்ரவேலின் ராஜாவுடைய ஊழியக்காரர் ஒருவர் மறுமொழியாக யோசபாத்துக்கு சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் எங்க போனாங்க? எலிசா தீர்க்கதரிசனத்தில் போனார்கள். இப்ப யார் எங்க போறாங்க? அது நடக்க வேண்டியது நடக்கல, இங்க நடக்க வாய்ப்பே இல்லாது, இங்க நடக்க சாத்தியமே கிடையாது. 7 நாளா சுத்தி பார்த்துட்டான், என்ன கிடையாது, ஒரு பொட்டு தண்ணி இல்லை. 7 நாள் வாழவே வழி இல்லை, இனி வாழவே முடியாது. இனி நாம நம்ம குடும்பமும் சாக வேண்டியதுதான். நம்ம குடும்பமும் இனி வாழ்றதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. இனி நம்ம குடும்பத்துக்கு அழிவுதான் நிச்சயம். எப்ப வேணாலும் சாவு வரலாம், அதை நோக்கி தான் இருக்கிறோம். நம்ம ராஜ்யம் முழுவதும் சாக போகுது, 3 ராஜாவும் சாக போறோம், நம்ம ராணுவம் எல்லாம் சாக போகுது, நம்முடைய மாடு அந்த குதிரை எல்லாம் சாக போகுது, ரதம் எல்லாம் அழிய போகுது. நமக்கு ஒரு அழிவு வரும்னு எதிர்பார்த்து இருக்கிறாங்க. வாழ எதிர்பார்க்கல, அழிவை எதிர்பார்த்து இருக்கிறோம். அப்ப ஒரு சொல்றோம், இங்க கர்த்தரிடத்துல விசாரிச்சடிய
ஒரு மனுஷன் வேணும். ஒருத்தான் சொல்றான், இவ்வளவு நாள் இருந்தாங்கல்ல, இவ்வளவு நேரம் இருந்தாங்கல்ல, யாரா ஒருத்தனா தோணுச்சா? யாருக்காவது ஒருத்தருக்காவது ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை சந்திக்கணும், இது எங்க போய் கேட்கலாம், இது இங்க சர்ச்சில் போயிட்டு ஊழியக்காரங்க கேட்கலாம் அப்படின்ற எனக்கு வருட வந்துச்சா? 3 ராஜா சுத்தரம் ஒருத்தருக்கு வந்துச்சா? இஸ்ரவேல்ல தான் யார் இருக்கிறான்னு எலிசா இருக்கிறார், யூதா தேசத்தில் இல்லை. அந்த ஊர்ல இருக்கிறவனே அவனுக்கு போக விருப்பம் இல்லை. யாருக்கு விருப்பம் இல்லை? ஆகாபுடைய மகா அகசியா, அவனுக்கு விருப்பம் கிடையாது. என்ன கிடையாது? இந்த எலிசா கிட்ட போனா அவன் எப்பவுமே நம்ம தப்பா தான் சொல்லுவான். இது அப்பனுடைய ஸ்டேட்மெண்ட். இது யாருடைய ஸ்டேட்மெண்ட்? இவங்க அப்பனுடைய ஸ்டேட்மெண்ட். இது அவங்க அப்பா சொல்றாரு. அதே 1 ராஜாக்கள் 22 வாங்க. 1 ராஜாக்கள் 22 வாங்க. 1 ராஜாக்கள் 22 22 4 5 வேகமா வாசிக்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 22 4 5. இப்ப ஆகாப் கேட்கிறாரு, யோசபாத்தை பார்த்து கேட்கிறார், கீழியத்துல ராமத்து நம்முடையது, அங்க யுத்தம் பண்ண போலாம், நீ வரையாப்பான்னு கேட்கிறான். உடனே அவன் சொல்றான், நான் தான் நீ தான் நானு, என் வழக்கிறேன் உன் வழக்கிறேன், உங்க கூட நான் வரேன், வாங்க போலாம் அப்படின்னு யோசபாத் சொல்லிட்டார். சொல்லிட்டு அடுத்து ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா, நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சஜஷன். என்ன? நான் கூட வரேன், ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கோரிக்கை. என்ன கோரிக்கை? காசு கேட்கல, பணத்தை கேட்கல, ரதத்தை கேட்கல, நம்ம போலாமா வேணாமன்றத ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரங்கிட்ட விசாரிக்கணும். அப்படி யார் சொல்றாரு? யோசபாத் சொல்றாரு. இப்ப அவங்க அப்பா சொல்றாரு பாருங்க, அந்த ஆகா சொல்றாரு, ஏறக்குறைய 5 வசனம் நாளை வாசிக்கிறீங்களா? 400 தீர்க்கதரிசி கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் ராஜா 400 பேரை கூடி வர செஞ்சுட்டான். எவ்வளவு பேரு? அவன் கேட்ட ஒருத்தர் தான் கேட்டான். ஒண்ணு இல்ல, 400 பேர் கிட்ட கேட்பான். கேட்டான், யுத்தம் பண்ணுகிறதற்கு கேட்டதற்கு அவர்கள் போ. இப்படி பட்டமான கேட்டா நல்லா இருக்கும் இல்லையா? என்ன சொல்றான்? போப்பா, இதை வாங்கலாம் வாங்கு, இதை விற்கலாம் விற்கிற, இதை அடிக்கலாம் நினைக்கிறேன் அடி, இதை வெட்டலாம் நினைக்கிறேன் வெட்டு. இப்படிப்பட்ட பதில் சொல்றவங்க கிட்ட கேட்டா எப்படி இருக்குது? ஆவி குளிருது. ஆவி எப்படி இருக்குது? குளிருது. அப்படியே சில்லுன்னு ஏசி ரூம்ல உட்காந்து 35 பாயிண்ட் ஏசில உட்காந்தா எப்படி இருக்கு? அப்படி இருக்குது, சில்லுன்னு இருக்கா. அப்பா நல்ல உத்தரவு வந்துச்சு, அப்படி இருக்குது. ஆனா அங்க ஒருத்தன் இருக்கிறான், 400 பேரு போ வெட்டு, என்ன வேணா பண்ணு, கத்திரவன் கொடுக்கிறார். கத்தர் கூட என்ன பண்ணிடுவேன் அவன் சொல்லிட்டான். கத்திரவன் கொடுக்கிறார், என்ன வேணாலும் பண்ணு போ அப்படின்னுட்டான். இது இவனுக்கு கொஞ்சம் இடிச்சுக்குது. ஏன்னா இவன் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு, இந்த நல்ல சத்தத்தையை கேட்டு பழகின ஆளு. அதனால இப்ப அவன் என்ன சொல்ற, யோசபாத் என்ன சொல்றான்னா, யோசபாத் நாம் விசாரித்து அறிகிறதற்கு இந்த 400 பேர் அப்படியே ஓரமா நிக்க சொல்லு. இந்த 400 பேரும் அப்படியே கொஞ்சம் ஓரமா நிக்க சொல்லு. எனக்கு ஒரே ஒரு ஆள் தான் தேவை. அவன் யாரா இருக்கணும்னா கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருக்கணும். இப்ப ஆகாப் எவ்வளவு டென்ஷன் இருக்கும். உனக்கு என்ன தேவை? ஆலோசனை போலாமா வேணாம்னு கேட்க சொல்லுங்க. எவ்வளவு பேர் கொண்டு விட்டேன்? 400 பேரை கொண்டு விட்டுக்கிறேன். இத்தனை பேரும் போன்றான். அப்படி கழுத்தாலும் வந்து சொல்ல கோபம். என்னது? 400 பேர் சொல்றவங்களுக்கு என்ன கிடையாது. அப்ப நாங்க இத்தனை பேர் சொல்றோமே, அதெல்லாம் பெரிய பொருட்டா இல்லையா? என்ன கேள்வி இப்போ? நாங்க எத்தனை பேர் சொல்றோம், நீ கேட்க மாட்டியா? அவன் சொல்றான், நீ எத்தனை பேர் சொன்னா எனக்கு என்ன, எனக்கு உன்னே ஒண்ணுதான் தேவை. ஏன்னா என் காது இந்த சரியான ஆலோசனையே கேட்டு பழகின காது. ஏதோ பெரிய பரிசீலனை ஒரு காரியத்தை வந்து கேட்டு இருக்கிறேன். ஆனா அதுக்கு ஏற்றபடி அங்கிருந்து என்ன செய்ய எனக்கு வரல. சரி இப்போ கட் பண்ண முடியாது, சரி சரி சரிட்டு கடைசி ஜோமன்னு சொல்லி ஜோமணி முடிச்சுட்டு நம்ம காது எப்படி இருக்குன்னா நல்லதா நல்லதா தெரியாதெல்லாம் கேட்கற காதா இருக்கக்கூடாது.
நல்லதை மட்டும் கேட்கற காதா இருக்கும். நான் நம்ம காதுக்கு பத்தியா அது குப்பை கூலம் அது மொத்தமும் அது அப்பா அப்படியே 9 மணி நேரம் அந்த போனை வச்சு எடுக்க கூடாது. இப்ப இதுல கான்ஃபரன்ஸ் கிளம்ப இந்த போட்ட அன்லிமிட்டட்னு ஒருத்த போட்டான் பாரு. ஐயோ ஐயோ அத கதையை நான் கேட்கிறேன். கான்ஃபரன்ஸ் 4-5 பேர் ஒன்னா சிரிப்பு, என்ன ஜோக்கு, என்ன பேச்சு. எத்தனை மணி நேரம்? எப்ப போன் பண்ண சம்மன் ஏசலக்கிறா, சம்மன் ஏசலக்கிறா, சம்மன் ஏசலக்கிறா. அது எந்த ஏசலக்கிறாங்கன்னா ஒண்ணுமே புரியும். சரி போய் இங்க ஒண்ணு மொத்தம் குப்பை கூலம் எல்லாம் இந்த காதுல வந்து அப்படியே உள்ள நிரப்பிடணும். இதுக்கு மேல ஏசல ஒரு வார்த்தை பேசினா கூட இந்த காது அப்படியே தள்ளிடணும். ஏன் உள்ளதான் அடைச்சிட்டு கிடக்குது, எப்படி போகும்? உள்ள போறா மொத்தம் கூட அடைச்சிருச்சு இல்ல, இந்த 2 காதி போட்டு அப்படியே அடைச்சு பிளாக் பண்ணிடுச்சு. இதுக்கு மேல பேச முடியாது. அப்பதான் போன கட்டே வைக்கிறோம். இப்ப கத்தர் பேச நினைக்கிறார், உள்ள போகுமா? குப்பை கூடத்துல கேட்க விரும்பாத தேவையான வார்த்தை, சுருக்கமான வார்த்தை, உருக்கமான வார்த்தை, பிரயோஜன வார்த்தை. பவுல் சொன்னாரு, கேட்கிறவன் பிரயோஜனப்பட்டான். நாங்க பேசுறதே பிரயோஜனம் தான். அது ஏசுறாருதான் அறிவாளி, கேட்கறதெல்லாம் பிரயோஜனமா இல்லைன்னு ஏசுறாருதான் அறிவாளி. எனக்கு தெரியல, கத்தர் தான் வெளிச்சம். பார்த்துட்டேன் அப்படி அவன் சொல்றான். 400 பேர் சொன்னான், எல்லாம் ஓரங்கடா ஒருத்தரை கூட்டு வா. அப்பா சொல்றான், ஆகாப் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா, நோக்கி கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாயின் குமாரனாகிய மிகாயான் ஒருத்தங்க இருக்கிறான். ஆமாண்ணா என்ன அவன் ஆனாலும் ஏப்பா என்னதான் நான் செய்யணும் சொல்லிடணும். அதான் எனக்கு பிடிக்கும். போனா போன சொல்லிடணும், அதான் எனக்கு பிடிக்கும். ஏன் போற, என்ன காரணம், எதுக்கு, என்ன விஷயம், இது அவசியம் தானா, இதெல்லாம் கேட்கக்கூடாது. போறேன்னு சொன்னா போயிடணும். அதனால நாங்க என்ன கேட்கிறோம், போட்டுமான்னு கேட்கறதில்ல. என்ன செஞ்சிடறோம், போயிட்டு வரோம். போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வரையலாம். அது ஓம்பாடு, அது தெரியாது, தெரியாது. போகட்டுமான்னு கேட்டா என்ன ஏது, என்ன விஷயம், இது என்ன ஏதுன்றத கொஞ்சம் என்ன செய்யலாம், கொஞ்சம் அதை பரிசீலிக்கலாம். கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு இந்த லேபில் அந்த ரத்தத்தை போட்டு அதை என்னென்ன ஊற்றுவானால ஊற்றி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன ஓ இருக்குதான்னு பார்க்கலாம். நாங்கள் போயிட்டு வரோம். போயிட்டு வா, ஜோம் பண்ணுங்க. என்ன ஜோம் பண்றது, போயிட்டு வரது ஜோம். இது ஒரு பாடு. என்ன பாடு, நாங்கள் போயிட்டு வரோம். என்ன ஜோம் பண்ண, ஜோம் பண்ணுங்க. என்ன ஜோம் பண்ணுறது நாங்கள் இப்ப நானும் சொல்றேன், ஆண்டவரே உங்க சித்தத்தின் படியை நடத்தின்னு போயிருக்கு. எனக்கு என்ன பண்பு கிடக்கு. இப்ப நானே வேணான்னு தடை பண்ணுங்கனாலும் உடனே ஆத்திர போன்லயே வந்துடும். என்ன நமக்கு பம்பு. அதனால என்ன செய்யலாம், ஆண்டவருக்கு சித்தத்தின் படியே பிள்ளைகள் அழகா நடத்திட்டு போயிருங்கப்பா. தோத்து முடிஞ்சிச்சு கதை. ஒருத்த கேட்கறான், அவன் என்ன குறித்து எப்பவுமே என்ன சொல்லுவான், தப்பாவே சொல்லுவான். நான் போறேன்னு சொன்னா வேணாம் தான் சொல்லுவான், நான் வாங்குறேன்னா வேணாம் தான் சொல்லுவான், நான் விற்கிறேன்னா வேணாம் தான் சொல்லுவான், நான் கொடுக்கறேன்னா வேணாம் தான் சொல்லுவான். எப்ப பாரு அவன் சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை, வேணா 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 மட்டும்தான் நம்ம நிறைய சொல்லுவான். அதனால எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி, ஆபத்து யாருக்கு, உனக்கு பிடிக்கல பரவாயில்ல, எனக்கு பிடிக்கணும் கூட்டம். யார் சொல்ற, இந்த யோசபாத்துக்கு எப்பவுமே என்னன்னா, யார் சொன்னாலும் கேட்கிற காதுக்கு யோசபாத்துக்கு கிடையாது. எனக்கு சொல்ல வேண்டிய ஆளு சொன்னதான் காதுக்கு ஏத்துக்கும். ஆமா, எனக்கு 400 பேர் இல்ல, 4000 பேர் இல்ல, 4 லட்சம் பேர் சொன்னாலும் எனக்கு அது ஏவாது. என் காதுக்கு சொல்ல வேண்டிய ஆள் ஒருத்தர் இருக்கிறான். சொல்லக்கூடாத 400 பேர் இருக்கிறான். ஆனா சொல்ல வேண்டியவன் ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான். உனக்கு 400 பேர் வேணும், ஒருத்தன் வேணுமா? உனக்கு 400 பேர் வேணுமா, ஒருத்தன் வேணுமா? சொல்லக்கூடாதவன் 400 பேர் இருக்கிறான். டெமோவோட காட்டுறதுக்கு டெமோ காட்டி சொல்றான். அப்படி இரும்பு கொம்ப முட்டி அப்படியே முட்டி தள்ளுவேன். முட்டி தள்ளுவேன். யாரு தள்ளா நாங்க போனதான் தெரியும். இங்க முட்டி தான் தள்ளுவேன். ஆனா போனதான் தெரியும் யார் பண்றதுன்னு. இங்க தெரியாது. நிறைய பேர் சொல்றாங்க ஆசையா இருக்கா, நிறைய பேர் சொல்றாங்க ஆசையா இருக்கா, நிறைய பேர் சொல்றாங்க விருப்பமா இருக்கா. முட்டும் போதுதான் தெரியும்.
இப்ப தெரியாது. 400 பேர் சொல்றான். அதுல சிறைக்க சொல்றான், அப்படி இரும்பு கொம்ப வச்சு அப்படின்னு எதிரி எப்படி முட்டி சீரியரை முட்டி தள்ளுவ. இப்ப பார்த்த உடனே ஆகாப் எப்படி இருக்கும்? ஆஹா, சூப்பர் தீர்க்கதரிசி, நல்லது, இப்படிதானா சொல்லணும். அங்க ஒருத்தங்கிறான், நாங்க ராபத்து போறோம், போகாத. அப்படியே எனக்கு வரும் ஆத்திரம். அவன் அப்படியே துண்டு துண்டா வெட்டான்னு வருது ஆத்திரம். நமக்கு ஒரு ஆத்திரத்தை அவனுக்கு வந்திருக்கு. ஆகாப்புக்கு எப்படி வெட்டணுமா? துண்டு துண்டா அவனை வெட்டணும் ஆத்திரம் வருது. என்ன பண்றது? யாருக்கோ சொல்லிக்கிறா தெரியல, யாருன்னு கத்துக்கிறா. வர்ற ஆத்திரத்தை எப்படி வெட்டணும்? துண்டு துண்டா வெட்டணும் வருது. இருந்தாலும் இந்த பைபிள் கட்டி கையை கட்டி போடுறது என்ன பண்றது? யாரை வெட்ட நினைச்சு யாரை குத்த நினைச்சு தெரியல. கேத்திருக்கதான் வெளிச்சம் பார்த்து 400 பேர் சொல்றது ஆசையா இருக்கா? நிறைய பேர் செய்ய சொன்னது ஆசையா இருக்கா? 400 பேர் எப்படி? இவன் ஒத்த ஆளு, அவன் எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் நினைச்சேன் புல்தடிக்கு பயில் பண்ண மாதிரி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் 400 எப்படி வந்திருப்பான்? அப்படி வாட்ட சாட்டம் அப்படி வந்து நின்று இருப்பான். இவன் புல்தடிக்கு பயில் மாதிரி வந்து ஒருத்தருக்கு 400 அப்படி கூட்டம் நிற்குது. அவன் சொல்லும்போது சொல்லிட்டான், டேய் நாங்க 400 பேர் இப்படிதான் சொல்லி நிற்கிறோம். நாங்க 400 பேரும் இப்படிதான் சொல்லி நிற்கிறோம், நீ அப்படியே சொல்லு. அவன் சொல்லிட்டான், என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். என் ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை மட்டும் தான் சொல்லுவேன் தவிர என் கழுத்து என் தலையை விட்டு போன என் உடம்பு விட்டு போனாலும் அடுத்த சொல்லவே மாட்டேன். சொல்லும் போதே பிளான் பண்ணி கொண்டு வரான், வந்து நிற்கிறான். கர்த்தர் என்னிடத்தில் சொல்லுவதையே தவிர வேற ஒன்றையும் சொல்ல மாட்டேன். சொல்றான். அப்ப என்ன சொன்ன அதே செயல்படுறது யார் கிட்டக்குது? மகன் கிட்டக்குது. அவன் சொல்றான், மகன் என்ன அங்கதான் எலியாக்குறாரு, அங்க போக வேண்டித்தானே? அவன் சொல்றான், அங்க போக மாட்டேன். எங்க போவேன்? எக்ரோனின் தேவனுக்கு போவேன். போகக்கூடாத நபரிடத்தில் போவாயானால் நடக்க வேண்டியது கூட நடக்காது. ஆனா இப்போ இது நடக்க வாய்ப்பு இல்லை, தண்ணியே கிடைக்காது. இவன் மெகாயா போறான், சொல்றான், கேட்கறான், போய் சாகலாம் தெரிஞ்சு வச்சோம் இல்லையா? மெகாவன் சொல்றான், என்னது? நான் பார்க்குறேன் இஸ்ரவேல்ல நாடுகளாம் அப்படியே மலை மேலே திரும்புதுங்க. ஏன்? அதுக்கு மேய்ப்பன் இல்லை. உடனே ஆகாப் கோவம். நான் சொல்லலை, இவன் என்ன கொஞ்சம் எப்படி பேசுவான்? நான் அப்பயே சொல்லலை. யோசபாத்து கேட்கிறான், நான் அப்பயே உனக்கு சொல்லலை. இவன் என்ன பற்றி எப்போ சொல்ல மாட்டான், நல்ல விஷயமே அவன் சொல்ல மாட்டான். எப்போ பாரு தப்பாக தான் சொல்லுவான். என்ன தெரிஞ்சு சொல்கிறான்? இஸ்ரவேல்ல மேய்ப்பன் நடந்த ஆடுகளை போல பார்க்குறேன். ஆக பயங்கர கோவம் வச்சு அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுகிறான். நான் போயிட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன். அவன் சொல்றான், நீ போறவன் வந்தாதானப்பா, நான் போய் வந்து உன்னை பேசிக்கிறான். அவன் சொல்றான், நீ திரும்பி வந்தாதானே? போகக்கூடாதல பாதல போவாயானா நீ திரும்பி வர்றது கஷ்டம். உயிரை சொல்லல, அந்த பிரச்சனை மீண்டும் வெளியில் வர்றது கஷ்டம். பயணிக்க கூடாத பாதல பயணிப்பாயானால் நீ திரும்ப வர்றது கஷ்டம். நான் உயிரை சொல்லல, அந்த பிராபலனை சால்வ் பண்ணி தப்பிச்சு நீ வெளியில வர்றது கடினமான காரியம். ஆகா வரவே இல்லை. போனா பத்தியா, அதோட முடிஞ்சிச்சு. விழாத வரைக்கும் நீ புத்திசாலி, விழுந்துட்ட நீ மேல எழும்புறது குதிரை கொம்பு. குதிரை கொம்பு மலிக்குமா? குதிரை கொம்பு தான். விழாத வரைக்கும் புத்திசாலி. நிறைய பேர் சொல்றாங்க, எவ்வளோ பிளான் பண்ணி நினைக்கிறேன் கதை சொல்றான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் நல்ல விதமா சொல்றாங்க, நிறைய பேர் இப்படிதான் சொல்றாங்க. அது பண்ண ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய பேர் சொல்றாங்களா? 400 பேர் சொன்னான். அவன் காது சொல்லிச்சு, 400 பேரோட ஓர்மன் இல்லைங்க, எனக்கு ஒருத்தம் தான். நான் விரும்புகிற மாதிரி சொல்கிறேன்ல, எனக்கு தேவையானதை சொல்கிறேன். விரும்புகிற மாதிரி வேணுமா, தேவையானது வேணுமா? இன்னைக்கு நீ விரும்புகிற மாதிரி வார்த்தை வேணுமா, உனக்கு தேவையான வார்த்தை வேணுமா? தேவையானதை சொல்கிறதுக்கு ஒருத்தனாங்கிறான், ஆனால் விரும்புகிற மாதிரி சொல்கிறதுக்கு 400 பேர் இருக்கிறான். நிறைய பேர் சொல்கிறதுனால, நிறைய பேர் பண்ணுறதுனால தப்பெல்லாம் சரியாக மாறிடாது. விழாம கர்த்தரோட கிருபையை காப்பாராக. நீ விழாம கர்த்தரோட கிருபையை காப்பாராக. சீரியாவுக்கு மேலே போகாத வரைக்கும் சொல்லிட்டான், போகாது. அதே தான் அங்கே போயிட்டான். போகாதுன்னு சொன்னான், போகாத திருப்பானா, ஆக திருப்பானா.
சீரியாவுக்கு மேல மிகாயா சொன்னா போக வேணாப்பான்ட்டான். போன சொன்னா போக வேணான்னு. போகாம இருந்திருந்தா ஆகாப் செத்துருப்பானா? ஆகாப் செத்துருப்பானா? ஏன் செத்தா? போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டான். போகக்கூடாத இடத்துக்கு போயிட்ட, போகக்கூடாத நபரிடத்துல போயிட்ட, போகக்கூடாத காரியத்துக்கு போயிட்ட. பார்த்துக்கோ. நிறைய பேர் சொல்றதுனால எல்லாம் சரியா மாறிடாது. நிறைய பேர் சொல்றதுனால தப்பெல்லாம் கரெக்டாக மாறிடாது. தப்பு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறான், ஆனால் சரியானதை சொல்றதுக்கு ஒருத்தன் தாங்கிறான். முழு தேசத்தில் சரியா சொல்றதுக்கு ஒருத்தன் தாங்கிறான், ஆனால் தப்பா அவனை விழ வைக்கிறதுக்கு 400 பேர் இருக்கிறான். உனக்கு 400 விழறத்தை வைக்கிறதுக்கு 400 பேர் வேணுமா? உன்னை வாழ வைக்கிறதுக்கு ஒருத்தன் வேணுமா? நீ முடிவு பண்ணிக்கணும். நீ விழுந்து போறதுக்கு 400 பேர் வேணுமா? நீ விழாம வாழறதுக்கு ஒருத்தன் வேணுமா? வார்த்தை செலக்ட் பண்ண விரும்புறேன். இந்த யோசனை எப்பவுமே நல்ல வார்த்தை கேட்டு பழக்கப்பட்டவன், தேவ சத்தத்தை கேட்ட பழக்கப்பட்டவன், தேவ ஆலோசனை கேட்டு பழக்கப்பட்டவன். அவன் சொல்றான் வாருங்க. இப்ப அங்க சொல்றான் இருக்கிறாங்க. இங்க கர்த்தருடைய வார்த்தை விசாரித்து ஒருத்தங்கிறானா? இங்க ஒருத்தர் இருக்கிறான். எலியாவின் கைக்கு தண்ணீர் பார்த்த அது எலிசா இருக்கிறான். குருக்கு அவன் கீழ்படியாம இங்க சிசி அவங்ககிட்ட போறான். சரி, அவரிடத்துல என்ன இருக்கு? அவன் யோசப்பா சொல்ற வார்த்தை என்ன? அவரிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. 11 வசனம் 2 ராஜாக்கள் 3:11. யோசப்பா கேட்டதற்கு எலிசா இருக்கிறார் என்றான். சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, அவன்கிட்ட என்ன இருக்குது? அவன்கிட்ட என்ன இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை. உனக்கு என்ன தேவை? மனுஷ வார்த்தை 1000 வார்த்தையா? கர்த்தருடைய வார்த்தை 1 வார்த்தையா? பக்கப்படுறா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் 1 வார்த்தை போதும். பல கோடி வார்த்தை கேட்கறதை விட நீங்க பேச ஒரே வார்த்தை எனக்கு போதும். என்ன மன்னாடி வாழக்கூடிய ஆள் நீ? பல கோடி வார்த்தை பேச விரும்புறாளா? கர்த்தர் பேசுற 1 வார்த்தை கேட்க விரும்புறாளா? எதுக்கு உனக்கு விருப்பம்? எதில் விருப்பப்படுறாங்க? நிறைய வார்த்தை கேட்கவா? 1 வார்த்தை கேட்கவா? ஒரே வருஷத்துல கர்த்தருடைய வார்த்தை படத்துல உண்டு. அவன் போயிட்டான், அங்க சொன்னான். வாய்ப்பே இல்லை இல்லையா? தண்ணி வர வாய்ப்பே இல்லை. அது சொன்னா, நீ காத்தையும் பார்க்க மாட்ட, நீ மழையும் பார்க்க மாட்ட, வாய்க்கால் இருக்கும். ஏன்? போக வேண்டிய ஆள் இடத்துல போயிட்ட. போக வேண்டிய ஆள் இடத்துல நீ போயிட்ட. வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்ட. கேட்க வேண்டிய கருத்தை கேட்டுட்ட. உன் பாதை சரி, நீ செலக்ட் பண்ண நபர் சரி, நீ கேட்ட வார்த்தை சரி. இது 3 சரியா இருந்ததுனால வாய்ப்பே இல்லை. அவங்க சொல்றாங்க. பேசு. 2 லட்சம் வாசி. இங்க வாசி. காற்றை அதன் வாசி. 16 வசனத்துல இருந்து என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்க வாய்க்காலை வெட்டுங்கள். நீங்கள் காத்தையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன். நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் இருந்து குடிக்க மடிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நடக்க வாய்ப்பே இல்லை, நடக்குது. ஏன்? அங்க கர்த்தர் இருக்கிறார். அங்க கர்த்தர் இல்லை. கர்த்தர் ஒரு மனுஷனை தங்கிட்டா. எலிசாவோட யார் இருக்கிறா? எலிசாவோட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறா. கர்த்தர் அந்த இடத்துல தங்கிட்டா வனாந்திரம் கூட வயல்வெளியா மாறும். அவாந்திர வெளியில ஆறுகளையும் வறண்ட நிலங்களில் வாய்க்கால்கள் உண்டு படுகிற தேவன் நம்ம ஆண்டவர். உன் வாழ்க்கையில நடக்க வாய்ப்பே இல்லை, செயல்படுத்த வாய்ப்பே இல்லை, கிடைக்க வாய்ப்பே இல்லை. எத்தனையோ முயற்சி பண்ணியாச்சு, ஆனா கிடைக்க சாத்தியம் இல்லை. அந்த நிலையில் ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் கிடைக்க வாய்ப்பே இல்லை, நடக்க சாத்தியமே இல்லைன்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். வரவேண்டிய இடத்துக்கும் வரவேண்டிய நபருக்கும் யோசபாத் போனதுனால
7 நாளா சுற்றி பார்த்தான், தண்ணியே இல்லை. சாகர நிலைமைக்கு வந்துட்டான். மரணம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் யோசேப்பு சரியான இடத்துக்கு போனான். தேவன் தங்கி இருக்கிற இடத்துக்கு போனான். தேவன் தங்கி இருக்கிற இடத்துக்கு போனதுக்கே இவ்வளவு நடக்கணும்னா அந்த தேவன் வந்து தங்கின எவ்வளவு நடக்கும்? தேவன் எலிசாவோடு இருக்கிறாரா? தேவன் தங்குற இடத்துக்கு போன போதே இவ்வளவு நடக்கும்னா அந்த தேவன் என்னிடத்துல தங்கினா எவ்வளவு நடக்கும்? அங்க நடந்த 3 காரியம். மரணம் ஜீவனா மாறிச்சு. 2 ராஜாக்கள் 3 நடந்த 3 சம்பவம். 1, மரணம் ஜீவனா மாறிச்சு. மரணமாச்சு, ஜீவனா மாறிச்சு. சாவும் மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். நம்மளை சாவ வரவழைச்சிட்டாரு, நமக்கு மரணம் வரப்போகுது. ஆனா அந்த 3 கூட்டத்தாரும் 3 ராஜாக்களும் நம்முடைய சேனைகளும் உயிர் வாழ்ந்துச்சு. மரணம் ஜீவனா வந்துச்சு. 2வது சொல்ல போனா இல்லாதவைகள் எல்லாம் உருவாச்சு. தண்ணியே கிடையாது, இல்லாதவைகள் எல்லாம் உருவாச்சு. மோவாபியரை ஜெயிக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. தோல்விகள் ஜெயமாய் மாறுச்சு. கர்த்தர் இடத்துக்கு போனாலே மரணம் ஜீவனா மாறுது, இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவைகளாய் மாறுது, தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறுது. மோவாபியரை ஜெயிக்காம கடற்கரை மணலத்தனையா நிற்கிறான் மோவாபியன். இவன் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. தோல்வி ஜெயமாய் மாறுது. இல்லாதவைகள் உருவாகிறது, மரணம் ஜீவனாய் மாறுது. எங்க? கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு போனான். கர்த்தர் தங்கனா, கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு போனது நடக்குது. கர்த்தர் தங்கனா அவனுக்கு 1/2 மணி நேரம் பேசணும், எனக்கு பேச நேரம் இல்லை. கர்த்தர் தங்குற இடத்துக்கு போனாலே இது நடக்கனா அந்த தேவன் என்னிடத்துல வந்து தங்குவாரானால் என் வாழ்க்கையில எப்படி இருக்கும்? வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீ வளமாய் வாழ வேண்டும்தான் தேவனுடைய விருப்பம். அந்த வளமாய் வாழனா உன்னை விட்டு அகற்ற வேண்டியதை அகற்றிட்டு தேவன் வாசம் பண்ணுவான். அவர் வாசம் பண்ண இடத்துக்கு போனாலே மரணம் ஜீவனா மாறிடுச்சு. இல்லாததெல்லாம் அவனுக்கு உருவாயிடுச்சு. தோல்வியெல்லாம் வெற்றியா மாறிச்சு. இருக்கிற இடத்துக்கு போகும்போது நடக்குன்னா அந்த தேவன் என்னோட வாசம் பண்ணுவாரானா எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னு பேசினா எனக்கு 1/2 மணி நேரம் பேசுறதுக்கு எனக்கு பேச நேரம் இல்லை. பிடிக்கிறேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தோமை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். வேசித்தனத்தை சமூகத்தை விட்டு விளக்கு. உன்னிடத்தில் என்றென்றைக்கும் வந்து நான் வாசம் பண்ணுவேன். என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவேன். ஒரு வாசம் பண்ணா வேசித்தனம் நம்மை விட்டு நீக்கணும். எழுத்தின்படி வேசித்தனம் அல்ல. வேசித்த 3 கருத்தை சொன்னேன். ஒரு காரியத்தை விசாரிக்க நினைக்கிறியா? அந்த விசாரிக்க ஆளை செலக்ட் பண்ணிட்டியா? அதுக்கு என்ன வழிமுறையை கையாளுற? நீ போற பாதை சரிதானா? இந்த 3ஐயும் சரி பண்ணிட்டா கர்த்தரோட தங்குவார். கர்த்தர் தங்குவார். போக வேண்டியது போனால்தான் ஒன்று சொல்லியிருக்கிறேன். விசாரணை ஒன்று இருக்கு. விசாரிக்க வேண்டிய ஒன்று இருக்கு. இந்த 3 பேச ஏகப்பட்ட நேரங்கள் நமக்கு வாய்ப்பு இல்லை. முடிக்கிறேன். விசாரிக்க வேண்டியத்தில் விசாரிச்சுட்டா தோல்வியெல்லாம் ஜெயமா மாறிடும். மரணம் எல்லாம் ஜீவனா மாறும். இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவைகளாய் மாறும். இது எழுத்தின்படி அல்ல, நடைமுறையின்படி. இது நடக்கணும்னா கர்த்தர் இடத்துல போனாலே கர்த்தரை சொல்ற நானே வந்து தங்குறப்பா. நான் இருக்கிறதுக்கு வந்தாலே இதெல்லாம் உனக்கு நடக்கணா. நான் வீட்டோட தங்கனா உன் வார்த்தை இப்படி நடக்கிறத கொஞ்சம் நிதானிச்சு கொஞ்சம் யூகிச்சு பாருங்க. பரிசுத்த பிதாவே, கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் கேட்கக்கூட காரியத்தை கேட்கக்கூடாத கேட்டிருந்தா எங்களை மன்னிங்க. ஒரு விஷயத்தை கேட்காமலே நாங்கள் செஞ்சிருந்தாங்கள மன்னிங்க. கேட்கக்கூடாத வழிமுறையை இப்படி கேட்காம தான் மன்னிங்க. நீ சரியான இடத்துல, சரியான பாதையில், சரியான இடத்துல,
சரியான காரியங்களை கேட்டு அதை செயல்படுத்த கிருபையை தந்து எங்களை வழிநடத்தி காத்துக்கோங்க. கர்த்தருடைய கூட இருக்கட்டும். எங்கள் இடத்துல தங்கி எங்கள் வாழ்க்கைகளை வளமாய் மாற்றி எங்களை ஆசீர்வதிங்க. கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எழுப்பி நிற்குமோ?